திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். குருவடி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம்மா. அம்மா நீங்க நால்வர் துதி சாந்தாமா பாடுங்கம்மா. விநாயகர் பாட்டு முதல் பாடிடலாங்க. விநாயகர் பாட்டு பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். நன்றிங்கம்மா. கோலமாலம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அம்மா சங்கரி அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஒப்பில்லாத தீதியில்லா திருத்தொண்ட தொகை தந்தருளிய எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இறைவன் திருவருளால ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல பெரும் பகுதி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் அருள் செய்தது. இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு செய்தருளி அருள் திருவிளையாடல்கள் அதெல்லாம் இறைவன் திருவருளால போற்றி வணங்கி கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்து இந்த வகுப்புக்கு செல்வோம். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்புகலூரில் பங்குனி உத்திர திருவிழாவிற்கான அப்போது அந்த திருத்தலத்திற்கு வருகின்ற அடியார்களை பேணுதற் பொருட்டு, அடியார்களுக்கு வேண்டுகின்ற அந்த உணவு உறைவிடம் அவர்களுக்கு அளிக்க அந்த பொற்காசுகள்லாம் கொடுக்கணும்ன்றதுக்காக பறவையார் பொருட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சிவபெருமானுக்கு பொன் வேண்டி விண்ணப்பம் செய்து திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். இறைவன் உடனே அருள் செய்யல. உடனே என்ன பண்ணாரு, வாங்கிக்கிட்டுதான் போகணும், ஏன்னா எப்படியும் இறைவன் அருள் செய்வார்னு தெரியும். கோயிலை விட்டு நீங்காமல் திருமுன்றில் அந்த இடத்துலயே அங்க திருப்பணிக்காக, அதாவது திருமுன்றில தங்கி இருக்காரு. இறைவன் திருவருளால அவருக்கு நித்திரை வருகிறது. அதனால அங்க திருப்பணிக்காக செய்யப்பட்டிருந்த அந்த செங்கற்களை எல்லாம் வருவித்து அது உயரம் பண்ணி, கொஞ்சம் தலகாணி மாதிரி உயரம் பண்ணி உத்திரியத்தை அதன் மேல விரித்து பள்ளி கொள்கின்றார். பரிசனங்களும் அவருடன் சேர்ந்து பள்ளி கொள்கின்றார்கள். இறைவன் திருவருள் நிகழ்கின்றது. உடனே கண் முழிச்சு பாக்குறாரு. அந்த இறைவன் திருவருள் என்னன்னா, அந்த தலைக்கு மேல வச்சு, தலைக்கு அடியில தலையணை போல வச்சிருந்த அந்த செங்கற்கள் எல்லாம் பொன் கற்களாக, அது விரிசுடர் பொன் கற்களாக மாறி இருக்கு கண்டு இறைவனுடைய வள்ளல் தன்மையை கண்டு மகிழ்ந்து இறைவனோட கூப்பிய திருக்கரங்களோடையே கோயிலுக்குள்ளார சென்று இறைவனுடைய பெருமையை போற்றி வணங்குகின்றார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த அருள் திருப்பதிகம். வள்ளலாகிய சிவபெருமானையே வணங்கி அருள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இறைவனை போற்றி பரவினால் என்ன கிடைக்கும்? சோறும் கூரையும் மட்டும் இல்லை, அதாவது
நமக்கு வந்து உடைகளும் உணவு மட்டும் இல்லாம நம்ம துன்பமும் வாழ்வியல் துன்பங்களும் நீங்கும், பிறவி முடிந்த உடனே சிவலோகமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுதிட்டு, அதாவது உறுதியாக கூறுகின்றார். அந்த பதிகத்தை பாடி அந்த அந்த பொற்கட்டிகளை எல்லாம் ஆட்டையின் மேல் சுமத்தி கொண்டு வருகின்றார். இப்ப திருவாரூருக்கு வர வழியில இருக்கிற திருப்பனையூர் அப்படின்ற திருத்தலத்துக்கு எல்லைக்கு வரும்பொழுதே சுவாமி இவருக்கு அந்த திருக்கூத்து ஆடுகின்ற அந்த திருக்காட்சியை காண்பித்து அருளுகின்றார். அதை கண்டு மகிழ்ந்து திருவடி பணிந்து அங்கேயே அந்த அழகியராகிய சிவபெருமானுடைய திருநடனத்தை போற்றி வணங்குகின்றார். அரங்கு ஆட வல்லார் அவரே அழகியரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு திருக்கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டு வருகின்றார். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவர் திருவடியை வணங்கி வரவேற்க அவர்களுக்கெல்லாம் அருள் செய்து அதுக்கப்புறம் ஆரூருக்கு வருகின்றார். திருவாரூருக்கு வந்து பறவையாரிடம் அந்த பறவையாற்ற அந்த அந்த பொற்கட்டிகளை கொடுத்து இறைவன் திருவுருளை பேசி அவங்க மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து திரு நன்னிலத்திற்கு வருகின்றார். செங்கற் சோழனார் கட்டிய அந்த மாட கோயில், அந்த திரு நன்னிலத்து கோயிலுக்கு வந்து இறைவனுடைய பெருமைகளை பாடுகின்றார். தன்னியல் வெண்மையினான், அதாவது இறைவன் மரக்கருணை, தவறு செய்த உயிர்கள், மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்கின்ற உயிர்களை இறைவன் தண்டிக்கிறார் இல்லையா, அந்த வெம்மை தன்மை. அது எதற்காகனா தன்னியல், அதுலயும் ஒரு குளிர்ச்சி இருக்கு. அதாவது அந்த உயிர்களை தண்டித்து இறைவன் அருள் செய்கின்றார் அப்படின்ற உட்கருத்தோட அந்த பதிகத்தை வந்து திரு நன்னிலத்தில் பாடுகின்றார். பாடி அதுக்கப்புறம் வந்து திருவிழிமிழலை அப்படின்ற திருத்தலத்துக்கு செல்கின்றார். திருமால் தன் பூஜையிலே சுவாமிக்கு இதை வந்து ஒரு சங்கற்பம் செய்து கொள்கின்றார். 1000 பூக்களால அர்ச்சனை பண்ணணும், 1000 நாமங்களை சொல்லி ஒவ்வொரு நாமம் சொல்லும் போதும் ஒரு தாமரை மலரை கொண்டு அர்ச்சிப்பதுன்னு சங்கற்பம் பண்ணி செய்து கொண்டு வருகின்றார். பூஜை நிறைவு அடையும் நேரத்துல வந்து ஒரு பூ குறைய என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்ணும் மலர் போன்றுதானே இருக்கு, அந்த கண்ணை இடந்து இறைவன் திருவடியில் சமர்ப்பிக்க இறைவன் வந்து அந்த சலந்தரனை பிளந்த அந்த ஆழியை தருகின்றார். அந்த பெருமை உடைய திருவிழிமிழலை, விண்ணிலிருந்து வந்த, அதனால்தான் விண்ணேழி விமானம்னு சொல்றோம். அவ்வாறு சிறப்பு பொருந்திய விமானம் கொண்டிருக்கின்ற அந்த விரிசொடர் இந்த கோயிலை சென்று வணங்கி, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பஞ்சம் அந்த காலத்து அடியார்கள் துன்புறக்கூடாது அப்படின்றதுக்காக இறைவன் கருணையோடு என்ன பண்றாரு, திருஞான சம்பந்த பெருமானுக்கு கிழக்கு பீடத்திலும் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு மேற்கு பீடத்திலும் ஒவ்வொரு படிக்காசு தினந்தோறும் வைத்தருளுகின்றார். அந்த தன்மையினை போற்றி வணங்கி பாடி அடியார்களுக்கு அருள் செய்தீர்கள் இல்லையா, எனக்கும் அருள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடங்கல் வீழி கொண்டு இருந்தீர் அடியேனுக்கும் அருளும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இசையை கேட்டு விரும்பி என்ன பண்ணீங்க, நீங்க அவங்களுக்கு திருப்பதிகங்களை கேட்டு மகிழ்ந்து தினந்தோறும் படிக்காசு அருளினீர்கள். இப்ப நானும் பாடுறேன், எனக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இறைவனை பாடி அருள் பெற்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனிடமிருந்து பொன்னும் மணிகளும் ஒரு வேண்டியவற்றை பெற்று கொண்டு அதுக்கப்புறம் வந்து திருவாஞ்சியம் வருகின்றார். திருவாஞ்சியம் வந்து வணங்கி அடுத்தது வந்து அரிசிற்கரைப்புத்தூர் அப்படின்ற திருத்தலத்தையும் வணங்கி கொண்டு அடுத்தது நரையூர் சித்தீஸ்வரம், மிக செழுமையான நீர்வளம் கொண்ட நரையூர் சித்தீஸ்வரம் அப்படின்ற திருத்தலத்தை வணங்கி கொண்டு திருப்புத்தூருக்கும் சென்று வணங்குகின்றார். அப்ப வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, புகழ்துணை நாயனாருக்கு அருள் செய்த இல்லையா, அகத்தடிமை செய்கின்ற அந்தணன் ஆகிய நம்ம புகழ்துணை நாயனார் அந்த வறுமை காரணமாக வறுமை வந்தும் என்ன பண்றாரு, தங்க சிவ பூஜையை விடக்கூடாதுன்னு உறுதியாக பற்றி இருக்க அந்த அந்த உடல்ல வந்து உணவு அருந்தாம இருந்ததுனால ஏற்பட்ட அந்த சோர்வும் மயக்கமும் சேர திருமஞ்சனம் மாட்டும் பொழுது சுவாமி திருமுடியிலேயே குடத்தை போட்டு விழுந்துடுறாரு. அந்த அயற்சி நீங்கி பார்க்கும் பொழுது இறைவன் திருவருளால பொற்காசு இருக்க பார்க்கின்றோம் இல்லையா, பொற்காசு இருக்கின்றது. தினந்தோறும் அதை வந்து பஞ்சம் தீரும் வரை இறைவன் வைத்து அருள் செய்தார்ன்றதெல்லாம் வந்து பதிகத்தில் வைத்து போற்றுகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அந்த திருப்பதிகங்கள்ல ஒரு சிறப்பு இதுதான், நிகழ்ந்த அருள் திருவிளையாடல்கள் எல்லாமே வந்து ஒரு பதிவு செய்திருப்பார். அது வந்து அவ்வளவு அது புண்ணிய நிகழ்வுகள், அதெல்லாம் வந்து போற்றி வணங்குதற்குரியது. அதனாலதான் அதை சிறப்பித்து சொல்கின்றோம்.
இவ்வாறு வந்து திருப்புத்தூரை நீங்கி அடுத்தது திருவாவடுதுறைக்கு வருகின்றார் அப்படின்னு பார்த்தோம். திருவாவடுதுறை பெருமை எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இல்லாத சிவஸ்தலம். திருமூல நாயனார் அங்க எழுந்தருளி இருந்து 3000 ஆண்டுகள், ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 திருப்பாடல்கள். அதாவது ஆகமங்கள் அது வந்து தமிழில் இயற்ற வேண்டும், உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் அப்படின்ற பெருங்கருணையினால இறைவன் அந்த திருவிளையாடல் நிகழ்த்தி அந்த மூலனுடைய உடம்புல வந்து சுந்தரநாதராக விளங்குகின்ற இந்த சிவ யோகியை வந்து புகுமாறு செய்து இறைவன் திருவிளையாடல் நிகழ்த்துகின்றார். அதனால வந்து என்ன ஆகுது, திருமூலராக எழுந்த சுந்தரநாத நாயனார் அவர் வந்து திருமூலராகவே இருந்து இந்த 3000 பாடல்களை அந்த திருத்தலத்தில் பாடினார். அது வரையும் வந்து சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த வகுப்பு 63வது பாடல்ல இருந்து பார்க்கணும். 63வது பாடல் எடுத்துங்க. விளங்கும் திருஆவடுதுறையில் மேயார் கோயில் புடைவலம் கொண்டு உளம் கொண்டு உருகும் அன்பினுடன் உள்புக்கு இறைஞ்சி ஏத்துவார் வளங்கொள் பதிகம் மறையவன் என்று எடுத்து வளவன் செங்கனன் தலங்கொள் பிறப்பும் சிறப்பித்து தமிழ் சொல் மாலை சாத்தினார். விளங்கும் திருவாவடுதுறை, அதாவது விளங்கும்னா அருள் விளங்கும் திருவாவடுதுறை. இப்ப சொன்னேன் இல்லையா, அதாவது எல்லா உயிர்களும் உய்ய வேண்டும் அப்படின்ற பெரும் கருணையினால சிவ ஆகம பொருளை எல்லாம் தமிழ்ல இருந்தாதான் நம்ம படித்து உணர்ந்து அப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்க முடியும், நடந்து இறைவன் திருவருள் பெற முடியும் இல்லைங்களா? அதனால இந்த சிவ ஆகமங்களை எல்லாம் தமிழில், அதாவது பசுக்களாகிய நாம் எல்லாம் உய்யணும் அப்படின்னு பெருங்கருணையினால அந்த திருத்தலத்துல இருந்து பாடினார் இல்லையா? அதனால அந்த அருள் அங்க வந்து நிறைஞ்சி இந்த சைவ ஆகமத்தோடைய அந்த சிறப்பு அந்த திருத்தலம் முழுவதும் நிரம்பி இருக்கும் இல்லையா? அவர் அங்க இருந்து பாடினார். அதுவும் அங்கிருந்து தவம் இயற்றி ஒரு வருஷத்துக்கும் ஒரு பாடல் அப்படின்னும் போது எத்தகைய உயர்ந்த தவம். அப்ப அந்த அருள் அலைகள்லாம் அந்த திருத்தலத்துல இருக்கு. அதனாலதான் இந்த திருத்தலத்தை சொல்லும் பொழுது விளங்கும், அருள் விளங்கும், பெருமை விளங்கும்னு சொல்றாங்க. அது போல அருள் விளங்கும் திருவாவடுதுறையில், அந்த திருவாவடுதுறையில் மேயார் கோயில் புடைவலம் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை பக்கத்திலே வளம் கொண்டு இல்லையா? நம்ம அடியார்களுடைய செய்கை சொன்னோம். சிவஸ்தலங்கள் சென்ற உடனே வளமாக வணங்குவது சிறப்பு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அருள் விளங்கும் இந்த திருவாவடுதுறை திருத்தலத்துக்கு சென்று வளம் கொண்டு வணங்குகின்றார். வளம் கொண்டு உளம் கொண்டு உருகும் அன்பினுடன் உள்புக்கு, அதாவது உளம் கொண்டு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, உள்ளத்தை தன்வசமாகும். அதாவது வேற ஒரு சிந்தனையும் இல்லாம கண் மட்டும் நமக்கு பார்க்கும் இறைவனை சில சமயம் இல்லையா? ஆனா உள்ளம் வந்து வேற எதையாவது நினைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ உள்ளத்தை தன்வசமாக்கி, உளம் கொண்டுனா தன்வசமாக்கி அதுல என்னத்தை நெருக்கிறார்? உருகும் அன்போட உள்ளத்தை தன்வசமாக்கி உருகும் அன்பின் உடன் உள்புக்கு. கோயிலுக்குள்ளார போகும்போதே என்ன பண்றாரு? உள்ளத்தை தன்வசமாக்கி அதில் உருகுகின்ற அன்போடு கோயிலுக்குள்ளார புகுந்து இறைஞ்சி ஏத்துவார். இறைவன் திருவடிகளை வணங்கி ஏத்துகின்றார், பாடுகின்றார். ஏத்துகின்றார்னா இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி வணங்குதல், பாடுதல், அதுதான் ஏத்துகின்றார். வளங்கொள் திருப்பதிகம், வளமையான திருப்பதிகம், ஏன்னா நிறைய வளங்கள் அருள் செல்வங்களை தருகின்ற திருப்பதிகத்தினை பாடுகின்றார். அந்த பதிகம் வந்து மறையவன் என்று எடுத்து வளவன் செங்கனன் தலங்கள் பிறப்பும் சிறப்பித்து தமிழ் சொல் மாலை ஏத்தினார். மறையவன் என்று எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மார்க்கண்டேய பெருமான் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சுவாமிக்கு அந்த அபிஷேகம் செய்து அந்த காலனை வென்று அந்த பெருமையை வைத்து பாடுகின்றார். அப்படி ஆரம்பிச்சு அந்த பாட்டுல பாடுறாரு. அந்த பாடல்ல சிறப்பா அந்த பதிகத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எடுத்து வளவன் செங்கனன். வளவனா நம்ம முதலே சொல்லியிருக்கோம், சோழ அரசர்களுடைய ஒரு சிறப்பு பெயர் வந்து வளவர்கள், வளவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சோழ அரசனாகிய கோச்செங்கட் சோழ நாயனார் அவருடைய பெருமையை சிறப்பித்து சொல்கின்றார் இந்த திருப்பதிகத்தில். தலங்கள் பிறப்பு அப்படின்னு சொன்னது என்ன, இங்க ஏன் தலங்கொள் பிறப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, கோச்செங்கட் சோழ நாயனார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, முற்பிறவியில சிலந்தியா இருந்து சுவாமிக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா திருத்தொண்டு செய்கிறார். என்ன தொண்டு செய்கின்றார்னா, தன்னுடைய வாயிலிருந்தே
சிலந்தி இதுதான் பண்ணும் இல்லையா, தன்னுடைய வாயிலிருந்து நூலை வருவித்து என்ன பண்ணும், அது சிலந்தி வலையை பின்னும். அது போல சுவாமிக்கு என்ன பண்ணுதா, அது தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற நூலால சுவாமிக்கு அழகான பந்த சித்திர பந்தரம், அழகான பந்தல் அமைக்குதான். காரணம் என்னன்னா, இறைவன் வெட்ட வெளியில இருக்காரு, அப்ப சூரிய ஒளிப்படும், அந்த மரத்து கீழே இருக்காரு, அப்போ சருகுகள்லாம் உதிரும். இப்ப சுவாமி அதெல்லாம் தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அன்போடு அந்த சிலந்தி என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வாயிலிருந்து இந்த நூலை விட்டு என்ன பண்ணுதுன்னா அழகான பந்தல் அமைத்து இறைவனை அந்த தொண்டு செய்து கொண்டிருக்கின்றது. அதே சமயம் அந்த ஒரு யானை, அதுவும் இறைவன், ஏன்னா எல்லா உயிருக்கும் தலைவன் இல்லையா சிவபரம்பொருள். சிலந்தியா இருந்தாலும் சரிதான், யானையா இருந்தாலும் சரிதான், அசுரர்களா இருந்தாலும் சரிதான் இல்லையா, எவ்வுயிருக்கும் இறைவன் சிவபரம்பொருள். அந்த யானை என்ன பண்ணுதுன்னா தினந்தோறும் அந்த நீர், காவிரி நீற்றை கொண்டு வந்து தன்னோட துதிக்கையில கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வணங்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இது அனுசிதம் இல்லையா, நம்ம ஒட்டடை படிஞ்சு அது அனுசிதம் அது அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணும். அது போல இது சிலந்தியுடைய அன்பை உணராது அது கட்டிய அந்த 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 வலைய இது அறுக்குது. மீள மீள அந்த சிலந்தி கட்டை இது அறுக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இரண்டுக்குள்ளார ஒரு சண்டை பூசல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிவத்தொண்டை தடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலந்தி யானையோட துதிக்கையில அதை கடிக்குது. அதுவும் தள்ளவரையும் போயிடுது. அப்ப அந்த வலிய தாங்க முடியாம யானையால அந்த வெளியில அதை எடுக்கவும் முடியாம என்ன பண்ணுதுன்னா, பாறையில் மோதி கொண்டு இந்த சிலந்தி தலைக்கு போயிடுது. பாறையில வேகமா மோதி அந்த சிலந்தியை சாவடிச்சு தானும் என்ன ஆயிடுது, அந்த யானை இறந்து விடுகின்றது. அந்த சிலந்தி தான் அது இறைவனுக்கு என்ன பண்ணுச்சு, நிறைய மேல அந்த சருகுலாம் விழாத வண்ணம், சூரிய ஒளி படாத வண்ணம்லாம் அந்த பந்தல் அமைத்தது இல்லையா, அந்த பெருமையினால இறைவனுக்கு திருக்கோயில் செய்கின்ற பெரும் பாக்கியம் அது கிட்டியது இல்லையா. இறைவனுக்கு திரு ஆலயம் எடுக்கணும்னு நினைச்சாலே நம்மளோட தலைமுறையில 10 தலைமுறைக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் சிவலோகம் சேரணும் அப்படின்னும் போது அந்த திருத்தலத்தை கட்டுகின்ற பெருமை, அந்த சிறப்பு சேர்ந்தது. ஏன்னா எந்த உயிரா இருந்தாலும் என்ன தொண்டு செய்தோ அது தொடர்ச்சி தான். இப்ப திருக்கைலாயத்துல ஒரு பக்தன் தொண்டு செய்யறான்னா, பூமியில பிறக்கும்படி நேர்ந்தால் பூமியில அதே தொண்டுதான் செய்யற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப அதே போல இங்க பூமியில என்ன தொண்டு செய்கின்றார்களோ அடியார்கள், சிவலோகம் சென்றாலும் அவர்களுக்கும் அந்த தொண்டே தொடர்ச்சியாக அமையும். நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் இல்லையா. அது போல இங்க இந்த சிலந்தி இறைவனுக்கு பந்தர் அமைத்ததுனால கோச்செங்கர் சோழனாராக பிறந்தது. இறைவன் திருவருளால அந்த முன் உணர்ச்சி மூல அந்த செஞ்ச திருத்தொண்டை திருப்பியும் செய்யணும்னு சொல்லிட்டு இறைவனுக்கு மாட கோயில்களாக அமைத்து வணங்கினார் அப்படின்னு சொல்றது நமக்கு எல்லாரும் அறிந்த செய்தி. அத இங்க சொல்றார். கோச்செங்கர் சோழனார் தலங்கொள் சிறப்புன்னா, அந்த தலத்துல எந்த தலத்துல ஒரு சிலந்தியா இருந்து சுவாமிக்கு திருத்தொண்டு செய்தாரோ அதே திருத்தலத்துல அரசனாக பிறக்க வைத்து இறைவனுக்கு திருத்தொண்டு செய்ய வைத்தார். அந்த பெருமைக்குரிய பிறப்பு தந்த இறைவனை போற்றி அந்த கோச்செங்கர் சோழ நாயனாருடைய அந்த திருத்தொண்டையும் போற்றி பதிகத்தில் வணங்குகின்றார். தலங்கொள் பிறப்பும், அந்த தலத்திலேயே மீண்டும் பிறந்து என்ன பண்றாரு, அந்த தொண்டை செய்கின்ற அந்த சிறப்பித்து தமிழ் சொல் மாலை சாத்தினார். இந்த தமிழ் சொற்களால என்ன பண்றார், அந்த தமிழ் சொற்களை கோர்த்து அந்த பாமாலையை இறைவனுக்கு சாத்தி வணங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 64வது பாடல். சாத்தி அங்கு வைகும் நாள் தயங்கும் அன்பர் உடன் கூட பேத்தும் இறஞ்சி அருள் பெற்று பெண்ணோர் பாகத்து அன்னலார் தீர்த்த பொன்னி தென்கரை மேல் திகழும் பதிகள் பல பணிந்து மூர்த்தியார்த்தம் இடைமருதை அடைந்தார் முனைப்பாடி தலைவர். அதாவது சாத்தி அங்கு வைகும்னா இப்படி சொல் மாலைகள் சாத்துறாரு இல்லையா. இந்த ஒரு பதிகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, எத்தனையோ பதிகங்களை பாடி இருக்கணும் இல்லையா. அப்ப சாத்தி அங்கு வைகும்னா காலந்தோறும் என்ன பண்ணுவார், இறைவனை வணங்கி இது போல அருட்பாமாலைகளை சாத்தி வணங்கி வரும் நாளில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, தயங்கும் அன்பர் உடன் கூட அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தயங்கும்னா பெருமை மிக்க அன்பர்கள் இல்லையா. அன்பர்கள் சிவத்தொண்டு மட்டும்தான் செய்வாங்க, சிவத்தொண்டு செய்கிற அடியார்களோட தான் கூடியிருப்பாங்க இல்லையா. அதனால அந்த தயங்கும்னா அந்த பெருமை பொருந்தி அன்பர் உடன் கூட. அடியார்கள் நம்ம முதலே பார்த்தோம், திருஞான சம்பந்த பெருமானாகட்டும், திருநாவுக்கரசு நாயனார் பெருமானாகட்டும், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானாகட்டும், அடியார் கூட்டத்துலதான் எப்போதும் இயைந்து இருப்பார்கள்.
இருப்பார்கள் இல்லையா, அதேதான் தயங்கும் அன்பர் பெருமை பொருந்திய அன்பர்கள் உடன்கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பேர்த்தும் இறைஞ்சி, பேர்த்தும் நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல நாளும் மீண்டும் மீண்டும் பல நாள் அங்கேயே தங்கி இருந்து மீண்டும் மீண்டும் இல்லையா கூடும் காலங்களில் எல்லாம் திருவாரூர் பெருமானை வணங்குனவர் இல்லையா, அதே போல எந்த திருத்தலத்தில் சென்றாலும் இந்த காலந்தோறும் என்ன பண்றாங்க, இறைவனை வணங்கி இறைஞ்சி வணங்கி அருள் பெற்று இறைவனுடைய திருவருளை பெற்று கொண்டு அடுத்த தலத்துக்கு போறாரு. பெண்ணோர் பாகத்து அண்ணலார் உமையன்னையை தன்னுடைய ஒரு பாகத்தில் கொண்ட தலைவனாகிய சிவபெருமான் அவர் எங்க இருக்காருன்னா தீர்த்த பொன்னி தென்கரை மேல். இங்க தீர்த்தம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா தூய்மை ஆக்குகின்ற இல்லையா, காவிரியை வெறும் நதின்னு சொல்லாம ஆறுன்னு சொல்லாம அந்த கோயில்ல இருக்கிற ஒரு குளத்தை தீர்த்தம்னு சொல்றோம். ஆனா காவிரி நதியையே முழுவதும் என்னன்னு சொல்றாங்க தீர்த்தம் அப்படின்றாங்க. ஏன்னா அதோட கரையில நிறைய சிவஸ்தலங்கள் இருக்கு இல்லையா. பாக்குறோம் அந்த நதியை என்ன பண்ணுமா, தான் கொண்டு வருகின்ற அந்த பொன்னையும் நவமணிகளையும் மலர்களையும் வந்து குமிச்சிட்டு போகுமா கரைகள்ல. காரணம் அங்க இருக்கின்ற அந்த கரையில இருக்கிற அந்த சிவஸ்தல சுவாமிக்கு வந்து அர்ச்சனை செய்யும் பொருட்டும். அதே போல அந்த கரையை தொட்டுட்டு போறது எப்படி இருக்குன்னா சுவாமியுடைய திருவடியை வணங்கி கொண்டு போவது போல இருக்கு. அவ்வாறு அந்த சிறப்பு பொருந்திய காவிரி இல்லையா, காவிரி வந்து நம்முடைய இந்த உத்தரவேதீஸ்வரர் கோயில் கொண்டு இருக்காரு இல்லையா திருக்குத்தாலத்துல, அங்க வந்து பாடும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமைன்னு சொல்லுவாங்க. காவிரியை விட அதாவது கங்கையை விட பெருமைக்குரியது காவிரி, கங்கையார் காவிரின்னு. காரணம் என்னன்னா காவிரி கூட எல்லா மக்களும் வந்து நீராடுறதுனால அதோட கொஞ்சம் புனிதம் குறைகின்ற அந்த கங்கை கூட தன்னுடைய புனிதத்தை மீட்டெடுக்க காவிரியில் வந்து நீராடுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள்வாக்கு. அத்தகைய பெருமை பொருந்திய தீர்த்தமாகிய பரிசுத்தம் செய்கின்ற தன்னில் மூழ்கியும் ஆன்மாக்களை பரிசுத்தம் செய்வதனால அது என்னன்னு சொல்றோம் தீர்த்தம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த தீர்த்தமாகிய அந்த பொன்னின்றது காவிரி நதியை குறிக்குது. இந்த காவிரி தென்கரை மேல் உமையன்னையை தன் பாகத்தில் கொண்டு இருக்கின்ற சிவபெருமான் அவர் வந்து வீற்றிருக்கின்ற அந்த காவிரி தென்கரையில இருக்கிற ஸ்தலங்கள் தோறும் வணங்கி கொண்டு செல்கின்றார். திகழும் பதிகள் பல பணிந்து சுவாமி அவ்வாறு காவிரி தென்கரையில என்னென்ன ஸ்தலங்கள்லாம் வீற்றிருக்கின்றாரோ அதையெல்லாம் வந்து பெருமை மிக்க அடியார்களுடன் பணிந்து கொண்டே செல்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். பல பணிந்து மூர்த்தியார்த்தம் இடைமருதை அடைந்தார் முனைப்பாடி தலைவர். இங்க மூர்த்தி அப்படின்னா பெரும் தலைவர்னு அர்த்தம் இல்லையா, சிவபெருமான் தான் தேவாதி தேவன். மூர்த்தியார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சுவாமி பேரே மகாலிங்கம், மகாலிங்க சுவாமி அங்க. அப்படிப்பட்ட இறைவன் வீற்றிருக்கின்ற இடைமருதை அடைந்தார் முனைப்பாடி தலைவர். முனைப்பாடி நாட்டுல திரு அவதாரம் செய்தவர். அது இல்லாம முனைப்பாடி அரசரே என்ன பண்றார், இவரை அபிமான புத்திரராக பெற்று கொண்டு சென்று வளர்க்கின்றார். அந்த வகையில மட்டும் இல்லாம நமக்கு திருத்தொண்ட தொகை அருளியதால நமக்கு தலைவர் அவர் திருமுனைப்பாடி நாடர். திருமுனைப்பாடி நாட்டு தலைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திரு இடைமருதூர் சென்று வணங்குகின்றார். அந்த பெருமையை பார்ப்போம். திரு இடைமருதூர்ன்றது எல்லையில்லாத பெருமை கொண்டது. அந்த ஒரு வகுப்பு போதாது, அவ்வளவு பெருமைக்குரியது. இதெல்லாம் சுருக்கமா பார்ப்போம். இந்த காவிரியோட தென்கரை பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்கிற சிவஸ்தலங்கள் தான் வணங்கி கொண்டு வருகின்றார்கள். காவிரி தென்கரையில இருக்கிற 30வது சிவஸ்தலம் இந்த திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவர் பெருமக்களாலும் பாடல் பெற்ற பெருமைக்குரியது. அது இல்லாம வந்து திருவிடை மருதூர் மும்மணி கோவை பட்டினத்து அடிகள் அப்படின்றவர் இந்த திருவிடை மருதூர் பெருமையை திருவிடை மருதூர் மும்மணி கோவை அப்படின்னு பாடி அருளி இருக்கின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. இதுல யாரெல்லாம் பூஜித்து பெருமை பெற்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமாதேவியார், இங்க மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளையார்ன்றாங்க. அப்படின்னா வந்து விநாயக பெருமானும் கந்த கடவுளும் வணங்கி இருக்கின்றார்கள். விஷ்ணு முதலாகிய தேவர்களும் வேதங்களும் 3 கோடி இருடியர்களும் ரிஷிகளும் வசிஷ்டர் முதலாகிய முனிவர்களும் ஐராவணமும் சமய ஆச்சாரியார்களும் பத்திரகிரியார் முதலிய பெரியோர்களும் பூஜித்தது. இவ்வளவு பேர் வந்து பூஜித்து அருள் பெற்றிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும் வரகுண பாண்டியன், அவனுக்கு வந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது.
சிவபக்தனாகியவன் வந்து இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக திருத்தலத்துக்கு வரும் பொழுது இந்த பிரம்மஹத்தி என்ன பண்ணுச்சுன்னா கோயிலுக்குள்ளார வரத்துக்கு கொஞ்சம் அஞ்சு வாசல்லையே நின்றுச்சு. சரி அவர் போயிட்டு திருப்பி வரும்போது திருப்பி பிடிச்சுக்கலாம், கோயிலுக்குள்ள போக வேணாம்னு சொல்லிட்டு இவர் உள்ளார போய் சுவாமியை வணங்குறாரு. எல்லாம் அறிந்த சிவ பரம்பொருள் என்ன சொல்லுது, நீ வந்த வழியே போகாம வேற வழியில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மஹத்தி மீண்டும் இவரை பிடிக்காதவன்னா அவள் செய்கின்றார். அந்த பிரம்மஹத்தி இன்னும் வாசல்லையே காத்துட்டு இருக்கிறது போல ஒரு ஐதீகம். அத்தகைய கொடிய பாவங்களை போக்குகின்ற சிவகஷேத்திரமாக அது விளங்குகின்றது. இன்னும் ஒரு சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிறைய சுற்றுகள் இருக்கும், சிறப்பு பொருந்திய திரு சுற்றுகள் இருக்கும். ஒவ்வொரு சுற்றுக்களையும் வணங்கும் பொழுது அது சிறப்பான நன்மைகள் கிடைக்கும். இந்த பெரிய சுற்று இல்லையா, அது பெரிய பிரகாரம், அதை வந்து வணங்கும் பொழுது என்ன பெருமை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த சித்த சுவாதீனம் இல்லாம இருக்கு இல்லையா, அந்த பைத்தியம் அந்த முயலகனால ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், அது மட்டும் இல்லாம பெரு நோய்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னா இந்த பெரிய பிரகாரத்தை உடன் வளம் வந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தல புராணம் கூறுகின்றது. அதுக்கப்புறம் இந்த தைப்பூச நீராடல் இல்லையா, அது வந்து மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தைப்பூச நீராடல் வந்து ஐராவணத்துறை வந்து நீராடுவது மிக மிக சிறப்பாக தைப்பூச நன்னாளில் ஐராவணத்துறையில வந்து நீர் சுவாமி வந்து தீர்த்தவாரி கொடுக்கின்றார் அப்படின்ட்டு பெருமை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டினத்தார் வந்து கீழே கோபுர வாசல்லையும் பத்திரகிரியார் மேற்கு கோபுர வாசல்லையும் இருந்து இறைவனை வணங்கி வந்து அருள் பெற்றார்கள் அப்படின்றதும் தெரியும். பத்திரகிரியாருக்கு இந்த தலத்துலதான் அருள் மோட்சம் கிடைத்தது. இந்த சிறப்பு இன்னும் ஒரு மிக்க சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் இடைமருது அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மருத மரத்தை வந்து தல விருட்சமாக கொண்ட ஒரு 3 திருக்கோயில்கள் திருப்பதிகள் வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து மல்லிகார்ஜுனம், இன்னொன்னு வந்து இங்க நம்ம திருவிடை மருதூர் ஒண்ணு, இன்னொன்னு 3வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருப்புடை மருதூர், அதாவது பாண்டி நாட்டுல இருக்கிற திருப்புடை மருதூர். நமக்கு வடக்குல இருக்கிற மல்லிகார்ஜுனம், இது வந்து மருதவனம் நடுவுல இருக்கிறது. நமக்கு கீழே இருக்கிறது வந்து திருப்புடை மருதூர். இந்த வடக்குக்கும் தெற்குக்கும் நடுவுல இடையில இருக்கிறதுனால இதுக்கு பேரு இடைமருது அப்படின்ற நாமம் வந்து இடைமருது. இதுல வந்து மருத மரம் தான் வந்து தலமரமாக விளங்குகின்றது. சுவாமியோட திருநாமம் மகாலிங்கேஸ்வர மருதவாணர் என்னும் அருள்நாமம் கொண்டு வீற்றிருக்கின்றார். அன்னையோட நன்னாமம் நன்முலை நாயகி அப்படின்ற நாமத்தோட இருக்கிறாங்க. இங்க தீர்த்தம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, தைப்பூசம் அந்த நீராடல் செய்கின்ற அந்த ஐராவணத்துறை காவிரி நீர்த்துறை, இதுதான் வந்து தீர்த்தம். இங்க சுவாமி இந்த திருத்தலத்தோட பெருமை நம்ம எல்லாம் அறிந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற சுவாமி இந்த திருத்தலத்தை ஒரு சிவ ஆலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த திசையில வந்து நடராஜர், இப்ப இந்த திருத்தலத்தை நடுநாயகமாக கொண்டு இப்ப நடராஜ பெருமான் இருக்கிற இடத்துல தில்லை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளையார் இருக்கிற இடத்துல திருவலஞ்சுழி இருக்கு. முருகப்பெருமான் வீட்டு இருக்கின்ற இடத்துல வந்து சுவாமி மலை இருக்கின்றது. சண்டேஸ்வர நாயனார் வீட்டு இருக்கின்ற அந்த இடத்துல வந்து திருச்செயங்களூர் விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சிறப்பு பொருந்திய தலமாக அதற்கெல்லாம் நடுநாயகமாக விளங்குகின்றது இந்த திருத்தலம் அப்படின்றாங்க. இன்னும் இதோட பெருமை வந்து நேரம் கருத்து இதோட நம்ம முடிச்சுப்போம். அத்தகைய சிறப்பு மிக்க அந்த திரு இடைமருதூர் அப்படின்ற திருத்தலத்தை வந்து வணங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இடைமருதை அடைந்தார் முனைப்பாடி தலைவர், மண்ணு மருதின் அமர்ந்தவரை. மண்ணுன்னா எப்போதும் நிலை பெற்று இல்லையா, சுவாமி அந்த திருத்தலத்தில் எப்பொழுதும் அருள் செய்ய வேண்டி வீற்றிருக்கின்றார். அவ்வாறு வீற்றிருக்கின்ற அந்த மருதின் அமர்ந்தவரை வணங்கி மதுர சொல் மலர்கள், அந்த மதுரம்னால இனிமைன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல, அந்த இனிமையான சொல் மலர்கள், ஏன்னா அன்போடு வருது இல்லையா, இப்ப இனிமையான சொல் மலர்கள் பன்னி புனைந்து அப்படின்றாங்க. அதாவது பன்னி புனைதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஆயுதல், அதாவது தேர்ந்தெடுத்து சொலுக்கிறதா. இப்ப இந்த பதிகத்திலே இந்த பெரிய புராண பாடல்லயே பாருங்களேன், இந்த மண்ணு மருதின் அமர்ந்தவரை முதல் பதம் பாத்தீங்கன்னா முதல் வரியில மண்ணுன்னு வரும், அடுத்தது பன்னின்னு வரும், அடுத்தது அண்டல் அடுத்தது முன்னி. இப்ப இது போல எதுகை வந்து ஒரே ஓசையோட வருது.
இது போன்ற வந்து சொற்களை வந்து அப்பதான் சிறப்பா இருக்கும். நம்ம வந்து எளிதில் மனப்பாடம் பண்ணி இறைவனை வணங்க முடியும். ஏன் போற்றி வணங்குறதுக்கு எளிதா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த சொற்கள் எந்த சொற்கள் சிறப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் சேர்த்து தொடுத்து தமிழ் மாலைகள் அடியார் பெருமக்கள் சாத்துகின்றார்கள். அதுதான் சொல்றாங்க. இப்போ மண்ணு எப்போதும் நிலை பெற்று திருவிடை மருதில் இறைவன் வீட்டு இருக்கின்றார். அப்படி அமர்ந்தவரை வணங்கி இறைவனை முதல்ல வணங்கிதான் அப்புறம் போற்றி வணங்குதல். ஃபர்ஸ்ட் வணங்கி அதுக்கப்புறம் இறைவன் பெருமைகளை போற்றுதல். இப்போ மதுர சொல் மலர்கள், சொல்லாகிய மலர்கள், அது இனிமையான சொற்கள், அது எது பொருத்தமா இருக்கும்னு சொல்லி பண்ணினா ஆராய்ந்து அதை புனைந்து தொடுத்து சுவாமிக்கு சாத்தி பணிந்து ஏத்தி பரவி சுவாமி என்ன பண்றாங்கன்னா இந்த ஏத்துதல்னா என்ன சொல்றாங்கன்னா பதிகத்தால் இறைவனை போற்றுதல் தான் வந்து ஏத்துதல். பரவுதல்னா என்னன்னா இறைவனோட நாமத்தை எல்லாம் சொல்றது இல்லையா. முக்கன் அரசே போற்றி, திருநீலகண்டனை போற்றி அப்படின்னு சொல்ல போற்றுகின்றதான் பரவுதல் சொல்றாங்க. ஏத்துதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதிகங்கள்ல இறைவனுடைய பெருமையை புகழ்றதுதான் ஏத்துதல் இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புனைந்து இது போல வந்து திருப்பதிகங்களை புனைந்து ஏற்றி திருப்பதிகத்தினால இறைவனை போற்றி அப்புறம் பரவி போற்றுதல் மொழியும் சொல்லி பூந்து தொண்டருடன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சுவாமிக்கு சாத்தி வணங்கி தொண்டருடன் போறார். பூந்துனா போறாரு. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் பதியில் இருந்து அகழ்வார். அந்த நல் பெருமை பொருந்தி அந்த பதியை விட்டு போறாங்க. ஏன்னா வந்தாச்சு, பதிகம் பாடி இறைவன் திருவருள் பெற்றாச்சு. அப்ப அடியார்களோட அடுத்த திருத்தலத்துக்கு போறாரு. பதியில் இருந்து அகழ்வார் அரணார் திருநாகேஸ்வரத்தை முன்னி புக்கு வளம் கொண்டு, திருநாகேஸ்வரம் அப்படின்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவன் இல்லையா, எல்லா உயிர்க்கும் அருள் செய்கின்ற இறைவன். நாகேஸ்வரத்துலதான் வந்து அந்த அடியார்களுடைய தோஷத்தை போக்குவதற்காக நாகநாத சுவாமியாக வீற்றிருக்கிற இல்லையா சுவாமி. சுவாமியை தான் நம்ம முதல்ல வணங்கணும். ஏன்னா அந்த திருத்தலத்துல இறைவன் தான் உயிர்களுக்கு எல்லாம் அருள் செய்கின்றார். அந்த நாக தோஷத்தை நீக்கிற பெருமையும் வல்லமையும் சுவாமிக்கு தான் இருக்கு, அந்த உரிமையுமே இருக்கு இல்லையா. அதனால இப்ப எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க ராகு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, பால் அபிஷேகம் பணம் கட்டுவாங்க. சில பேர் சுவாமி அதை தரிசிக்காம கூட அப்படியே சென்று விடுகிறார்கள். அது மிக தவறு. எதுக்காக வந்து இந்த நவகிரக தலங்கள் எல்லாமே வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இப்ப ராகு ஸ்தலத்தை பத்தி நம்ம பாக்குறோம். அந்த ராகுனால இந்த ராகு அப்படின்ற இந்த ஒரு கிரகத்தால் நமக்கு எந்த துன்பமும் நேரக்கூடாதுன்னா அங்க இருக்கிற சிவபெருமானை வணங்கணும், அங்க இருக்கிற அன்னையை வணங்கணும். இதுதான் சிறப்பு. அப்படின்றதான் அந்த தோஷம் நீங்குன்றதான் அர்த்தம். அதை உணராம வெறும் நவகிரகங்கள் மட்டும் வணங்கிட்டு வர்றது இந்த தவறான ஒன்று. இப்ப நாகநாத சுவாமியா அவருக்கே தலைவர் அவர் தான் இல்லையா. அந்த ராகுக்கே வந்து சிரபுரம் நம்மளே பார்த்திருக்கோம் சீர்காழியில இல்லையா. இந்த அமுதம் அந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடையும் பொழுது கிடைத்த அமுதத்தை வந்து தேவர்களுக்கு மட்டும் பெருமாள் தந்திரமா கொடுப்பாரு. இதை அறிந்த அசுரன் ஒருத்தன் என்ன பண்ணுவான், தானும் தேவர்கள் போல அந்த வேடம் விட்டு வந்து அந்த அமுதத்தை வாங்கி ஒண்ணுவான் இல்லையா. அதை அறிந்து விஷ்ணுமூர்த்தி என்ன பண்ணுவாரு, அந்த சட்டுவம் கரண்டியால தலைய வெட்டும் பொழுது தலை தனியா உடம்பு தனியா வந்துடும். இருந்தாலும் அமுதம் உண்டதால என்ன ஆகும், உடம்புக்கு மேல தலை வளரும் இல்லையா. அதுதான் வந்து ராகு. அது வந்து அவர் வந்து சீர்காழியில வந்து இறைவன் திருவடியை வணங்கி அருள் பெற்றார், கிரக பதவி பெற்றார் அப்படின்னு பார்த்தோம். அதனால சீர்காழிக்கு சிரபுரம் அப்படின்ற நாமமும் உண்டு. அந்த அவர் வணங்கி இறைவன் திருவருள் பெற்ற தலம் தான் திருநாகேஸ்வரம். அதனால போன உடனே நாகநாத சுவாமியை வணங்கி அம்பால வணங்கி அடியார் பெருமக்கள் திருவடியெல்லாம் வணங்கி 63 நாயன்மார்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க திருவடியெல்லாம் வணங்கி கடைசியா என்ன பண்ணலாம், நம்ம ராகுவை வணங்கி கொண்டு வாருங்கள் இல்லையா. கிரகம்னா அதற்குரிய இறைவன் வந்து அருள் செஞ்சிருக்காங்க. அதனால அதற்கு அதை வணங்கும் முகமாக அவரை வணங்கி கொண்டு வரலாம். அந்த அளவுல வணங்கணும். இவ்வாறு திருநாகேஸ்வரத்துக்கு சென்று முன்னி புக்கு வளம் கொண்டு இறைவனை நினைத்து, அங்க வீற்றிருக்கின்ற முன்னினா நினைத்தல், இறைவன் அங்க வீற்றிருக்கின்றார் அவரை வணங்க வேண்டும் என்று நினைந்து புக்கு வளம் கொண்டு புகுந்து, புக்குனா புகுந்து, கோயிலை புகுந்து வளம் கொண்டு முதல்வர் திருத்தால் வணங்கினார் இல்லையா. ஒவ்வொரு கோயிலையும் வணங்கும் போது என்ன சொல்லுவோம்னா இறைவன் திருவடியை வணங்குதல் தான் அர்த்தம். ஏன்னா திருவடியை உள்ளத்தில் நினைத்து வணங்க வேண்டும், அதுதான் சிறப்பு இல்லையா. இப்படி வணங்கணும். அடிக்கடி நிறைய வகுப்புல சொல்லி கொண்டிருக்கிறது தான். உள்ளம் ஒன்றி வணங்க வேண்டும், கைகள் கூப்பி
திரிகரணங்கள் சொல்லுவோம் இல்லையா, மனம் வாக்கு மெய். அப்ப வந்து மனமானது இறைவன் திருவடியை நினைக்க வேண்டும், கையானது இறைவனை கூப்பி தொழ வேண்டும், நாக்கு நமசிவாய மந்திரத்தை, நாவானது நமசிவாய மந்திரத்தை சொல்லணும் இல்லையா, இப்படிதான் வணங்கணும். இறைவன் திருவடியை வணங்குறதாதான் அர்த்தம். எல்லா திருத்தலத்துக்கும் போய் இறைவன் திருவடியை வணங்க வேண்டும். அவ்வாறு திருநாகேஸ்வரம் சென்று இறைவன் திருவடியை வணங்கி பதிகம் பாடுகின்றார். பெருகும் பதிகம், பெருகும் பதிகம் பிறை அணி வாழ்வுதலால் பாடி பெயர்ந்து நிறை திருவின் மலியும் சிவபுரத்து தேவர் பெருமான் கடல் வணங்கி உருகும் சிந்தை உடன் போந்தே உமையோர் பாகர் தாம் மகிழ்ந்து மருவும் பதிகள் பிறப்பணிந்து கலைய நல்லூர் மருங்கு அணைந்தார். இப்ப திருநாகேஸ்வரத்தை வணங்குகின்றார். வணங்கி பெருகும் பதிகம், அதாவது என்னன்னா இன்பம் பெருக்கும் பதிகம் இல்லையா. எல்லா பதிகமே என்ன பண்றதுன்னா ஏதோ ஒரு பெருமையை நமக்கு தருகின்றது, இறைவனுடைய திருவுருளை பெற்று தருகின்றது. அதுதான் சிறப்பு. சிறப்பு கருதி நம்ம வந்து பாடக்கூடாது. ஏன்னா இறைவன் தெரியும், சுவாமி வந்து அதை விரும்பி கேட்கின்றார்னு நிறைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அருள்பதிவு செய்கின்றார். இறைவன் வந்து அந்த திருப்பதிகளை விரும்பி கேட்கின்றார். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த இறைவனை மகிழ்விக்கும் விதமாக, அதுக்குதான் அர்ச்சனை பொருள் கொண்டு போறோம் இல்லையா. அதெல்லாம் விட மிகவும் இறைவன் மகிழ்வது, ஏன்னா சுவாமி என்ன சொல்றாரு, அதுக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து அர்ச்சனை ஆகிய பாட்டு வந்து என்னன்னா அந்த திருப்பதிக பாடுவதுதான் தனக்கு மிகுந்த பிடித்த அர்ச்சனைன்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை ஆட்கொண்ட போதே சொல்றார். அதனால மண்மேலும் நம்மேல் தமிழ் பாடல்களை பாடுன்னு சொல்றாரு இல்லையா. அதனால அந்த பதிகங்களை இறைவனுக்கு அர்ச்சித்து வணங்க வேண்டும், அதுதான் சிறப்பு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அதான் பெருகும் பதிகம்னா இன்பம் பெருகும், ஓதுகின்றவர்களுக்கு இன்பம் தருகின்ற பெருக்குகின்ற அந்த பதிகத்தை பாடி பிறை அணி வாழ் உதலால், அதாவது பிறை அணி அப்படின்னு சொன்னா பிறை போன்ற அணின அழகிய நெற்றியை உடைய வாழ் முதலால், ஒளி வீசும் நெற்றியா இல்லையா. உமையனை திருநீரை போது அணிஞ்சிருப்பாங்களே, அது மட்டும் இல்ல, இயற்கையான அழகு இல்லையா. அப்ப இறைவன் பேர் அழகன் சுந்தரன், அப்ப அவங்கள ஒரு பாதி எப்படி இருப்பாங்க. அப்ப பிறை அணி, பிறை போன்ற நெற்றியினை, அழகிய நெற்றியினை, ஒளி வீசுகின்ற நெற்றியினை உடைய உமையல் என்ன பண்றாங்க, சுவாமி இந்த ஆழகால நஞ்சினை உண்ட பொழுது அஞ்சுகின்றார்கள் இல்லையா. அதை எடுத்து என்ன பண்றாருன்னா பதிகம் பாடுகின்றார். பிறை அணி வாழ் உதலால் பாடி பெயர்ந்து அப்படின்ற திருப்பதிகத்தை பாடி அங்கிருந்து போறாரு. நிறை திருவின் மலியும், அதாவது அந்த திருன்றது சிவச்செல்வம், சிவச்செல்வம் மிகுதியாக தருகின்ற அந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்கினா நமக்கு சிவச்செல்வம் மிகுதியாக கிடைக்குமா. எந்த திருத்தலம்னா சிவபுரம். அந்த சிவபுரம் சென்று வணங்குகின்றார். திருநாகேஸ்வரத்தை வணங்கி பெயர்ந்துதான் போறார். வணங்கி கொண்டு நிறை திருவின் மலியும், நிறைனா குறைவே இல்லாத அந்த திருவாகிய அந்த சிவச்செல்வம் நிறைந்து இருக்கின்ற, மலியும்னா என்ன, நிறைய குவிஞ்சி இருக்கின்ற சிவபுரத்துக்கு கொண்டு சென்று தேவர் பெருமான் கடல் வணங்கி இல்லையா. விண்ணோர்க்கும் தான் நாதன், எல்லா உயிர்க்கும் தலைவன். அப்ப விண்ணோர்க்கும் பெருமானாகிய சிவபெருமானுடைய கழல் வணங்கி சொன்ன இல்லையா, திருவடி வணங்குறது. இப்ப கழல் வணங்கினா என்ன அர்த்தம்னா, இந்த திருவடியில அணிந்திருக்கின்ற கழலை சொன்னா அந்த திருவடியை தான் குறிக்கும். அப்ப இறைவன் திருவடியை வணங்கி உருகும் சிந்தை உடன் போந்தே, அவ்வாறு வணங்கி என்ன வணங்கும் போது உள்ளம் உருகுகின்றது. அந்த உருகுகின்ற சிந்தையுடனே அடுத்த திருத்தலம் போறாரு. எந்த திருத்தலம்னா, உமையோர் பாகர் தாம் மகிழ்ந்து மரும் பதிகள் பிறப்பணிந்து கலைய நல்லூர் மருங்கு அணைந்தார். இந்த சிவபுரத்துல வீற்றிருக்கின்ற தேவர் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உருகுகின்ற சிந்தையுடைய மற்ற சிவஸ்தலங்களுக்கும் சென்று வணங்குகின்றார். உமையன்னையை தன் பாகத்தில் கொண்ட இறைவன் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற இல்லையா, மகிழ்ந்து எப்போதும் உரைகின்ற பதிகளை எல்லாம் பணிந்து கொண்டே சென்று கலைய நல்லூர் மருங்கு அணைந்தார். கலைய நல்லூர் அப்படின்ற அந்த திருத்தலம் அருகே சென்று சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா திருக்கலையநல்லூர் பதிகத்தோட பெருமையை பார்க்க போறோம். ஏன் இந்த கலையநல்லூர் அப்படின்ற பெருமையை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த பாடல் 67வது பாடலும் இந்த பெரிய புராணத்துல ஓதிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருக்கலையநல்லூர் அப்படின்ற பதிகத்தோட பெருமையை சிந்திக்கிறோம். 67வது பாடல் பெரிய புராணத்துல, செம்மை மறையோர் திருக்கலைய நல்லூர் இறைவர் சேவடிக்கு
உம்மை வணக்கம் பெற இறைஞ்சி முன்பு பரவி தொழுது எழுவார் கொம்மை மருவு குறும்பை முலை உமையாள் என்னும் திருப்பதிகம் மெய்மை புராணம் பலவும் மிக சிறப்பித்து இசையின் விளம்பினார். இவ்வாறு கலையநல்லூர் சென்று மருங்கு அணைந்தார். அருகில போய் சேர்ந்தாரு. கலையநல்லூருக்கு போய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மை மறையோ திருக்கலையநல்லூர் அப்படின்னா இந்த சைவ ஒழுக்கத்திலேயே விளங்குகின்ற, அதை மீறாம அந்த சைவ ஒழுக்கத்தில் சிறப்பாக நிற்கின்ற மறையவர்கள், அந்தணர்கள், அதாவது இறைவனுக்கு பூஜை செய்பவர்கள், சிவ வேள்வி செய்யும் அந்தணர்கள், அந்த வேதத்தில் விதித்தபடி அந்த சைவ ஒழுக்கத்திலேயே சிறப்புற்று விளங்குகின்றார்கள். அத்தகைய அந்தணர்கள் திருக்கலையநல்லூர், அப்படிப்பட்ட அந்தணர்கள் வீற்றிருக்கின்ற வாழுகின்ற திருக்கலையநல்லூர் இறைவன் சேவடிக்கு, இந்த இறைவனுடைய சேவடினா செம்மையான திருவடி. ஏன்னா இறைவன் திருவடியை சிவப்பா இருக்கும் இல்லையா, நமக்கு அழகா சொல்லுவாங்க. உமையன்னை திருவடி அன்போடு இறைவன் திருவடியை வருடுவாங்களாம், பூஜிப்பாங்க. அதனால சிவந்துச்சோ அப்படின்றாங்க. அவ்வாறு தாழ்குழல் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன இல்லையா, அவங்க அன்போடு இறைவன் திருவடியை வணங்குவதால வருடுவதால சிவந்த அந்த திருவடிகள், சிவந்த திருவடிகள் மட்டும் இல்லாம நமக்கு செம்மை நெறியாகிய சிவநெறியை தருகின்ற திருவடிகள். அதனாலதான் சேவடின்னு சொல்றோம். சுவாமியோட திருவடிய சேவடின்னு சொல்றோம். அந்த சேவடி கீழ், அந்த இறைவனுடைய திருவடி கீழ் மும்மை வணக்கம் பெற இணைஞ்சி, இப்ப நம்ம சொன்னோம்ல, மனம் மொழி மெய், அதாவது மனத்தால் இறைவன் திருவடியை வணங்குவது, மொழின்னா ஆக்கால இறைவனோட நாமத்தை சொல்வது, மெய்னா உடம்பால தொண்டு, இந்த ஏதாவது தொண்டு செய்யலாம். அப்படி முடியலன்னா என்ன பண்ணலாம், இறைவனை கை கூப்பி தொழணும், உடம்பால செய்கின்ற தொண்டு இல்லையா. திரு கரணங்களாலும் இறைவனை வணங்க வேண்டும். அதுதான் சொல்றாங்க மும்மை வணக்கம். அப்ப திருத்தலத்துக்கு போய் எப்படி வணங்குறதும் நமக்கு சொல்லிட்டாங்க இல்லையா, பார்த்துருக்கோம். திருத்தலம்னா எப்பவுமே போனா அதோட வீதிகளை வணங்க வேண்டும். அந்த ஊருக்குள்ளார இப்ப நம்ம வெளியூர் போறோம்னா அந்த எல்லையை வணங்கணும், திரு வீதியை தொழ வேண்டும். அப்புறம் கோயிலுக்கு முன்னாடி போகும்பொழுதே ஸ்தூலலிங்கமாகிய கோபுரத்தை வணங்கி உள் சென்று வளமாக இறைவனை வீழ்ந்து வணங்கி அப்புறம் திருக்கோயிலில் சென்று பதியங்கள் பாடி வணங்க வேண்டும். அதுவும் எப்படி வாழ்த்தணும், வாயால இறைவன் நாமத்தை சொல்லணும், போற்றுதலை சொல்லணும், கையால தொழுது மனதால் இறைவன் திருவடியை இணைக்க வேண்டும். இதுதான் மும்மை வணக்கம். எப்படி வணங்கணும்ன்றதை சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவ்வாறு வணங்கினார் அப்படின்னு நமக்கும் இது ஒரு அருள் உதாரணத்தை காட்டி அருளுகின்றார். மும்மை வணக்கம் பெற இறைஞ்சி, திரு கரணங்களாலும் வணங்குறது சரிங்களா, மனம் வாக்கு மெய் இந்த மூன்றாலும் வணங்கி வணக்கம் பெற இறைஞ்சி முன்பு பரவி தொழுது எழுவார். இறைஞ்சி வணங்கி தொழுது பரவி சொன்ன இல்லையா, இறைவனுடைய போற்றுதல்கள் எல்லாம் சொல்லி தொழுது எழுவார், எழுகின்றார். கொம்மை மருவு குறும்பை முலை உமையால், அதாவது அழகிய திரட்சியை உடைய தனபாரங்களை உடைய உமையன்னை இல்லையா. பார்த்திருக்கோம், ஞான சம்பந்த பெருமானாகிய அந்த சின்ன குழந்தை அம்மை அப்பான்னு 2 பேரையும் அழைக்குது. இவ்வளவு சிறப்பு பாருங்க இல்லையா. ஏன்னா 2 பேரும் வந்தாதான் அருள் முழுவதும் கிடைக்கும். அதனால அம்மையப்பா அப்படின்னு அழுத உடனே சுவாமி என்ன பண்றாரு, உமையன்னைட்டு தான் சொல்றாரு, முளைப்பாலை பொன் வள்ளத்தில் கறந்து இவனுக்கு ஊட்டு அப்படின்ட்டு. அப்ப அம்மா என்ன பண்றாங்க, பரஞானம் அபரஞானம் என்று 2 தனங்களுடைய பாலை கறந்து எண்ணறிய சிவஞான இன்னும் அமுதத்தை குழைக்கிறாங்க. வெறும் பால் குழந்தை குடிக்காது இல்லையா, கொஞ்சம் சீனி போடணும், இனிப்பு இருக்கணும் இல்லையா, அதனால சிவஞானத்தை குழைத்து ஊட்டுகின்றார் இல்லையா. அத்தகைய சிறப்புக்குரிய பரஞானம் அபரஞானம் என்ற 2 தனங்களை உடைய திரட்சியான தனங்களை உடைய உமையன்னை அவங்களோட பெருமையை ஆரம்பிச்சு எப்படி பாருன்னா, குறும்பை முலை உமையால், அந்த தென்னன் குறும்பை போல முலையினை உடைய உமையன்னைய கொண்ட இறைவா, ஒரு பாகத்தில் கொண்ட இறைவா என்னும் திருப்பதிகம் மெய்மை புராணம் பலவும் மிக சிறப்பித்து இசையின் விளங்குவார். அதாவது புராணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 புராணங்கள் இருக்கு இல்லையா. அந்த 18 புராணங்களும் அதுல 10 தான் சிவபெருமானை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாமே சிவபெருமானுடைய எல்லையில்லா பெருமை, அதுதான் பரம்பொருள், எல்லையில்லாத பரத்துவம், ஒப்பில்லாத பெருமை இல்லையா. அதெல்லாம் போற்றுகின்றதான் அந்த புராணங்கள். அதனால அந்த புராணங்கள்
எதற்காக புராணங்கள் படைக்கப்பட்டது? சூதமா முனிவர் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். சூதமா முனிவர் புராணங்களை இயற்றினார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதங்கள் சில பேருக்கு புரியாம இருக்கும், போத்திரங்கள் கூட புரியாம இருக்கும். ஆனா இந்த புராணங்கள் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருட்செயல்கள், இறைவனுடைய அறக்கருணை, மரக்கருணை, உயிர்கள் பால் செய்த அந்த திருவிளையாடல்கள், இதெல்லாம் கதை போல சொல்றதுதான் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வேதத்தில் உள்ளது. அதனால வேதம் ஓதிய பலனை நமக்கு கொடுக்கும். இன்னும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இறைவனுடைய திருச்செயல்கள், அருள் திருவிளையாடல்கள், இந்த கருணை எல்லாத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். மனதால் சிந்தித்து கொண்டே இருக்க நமக்கு யோக நெறி சித்திக்கும் சொல்றோம். இறைவன் திருவடியை நினைக்கிறதுனா இதுதான். இறைவன் அடியார்களுக்கு செய்த அருளை நினைத்து கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு என்ன ஆகும்னா தவநெறியை கொடுக்கும் சொல்றோம். அத்தகைய தவநெறியை கூட்டுகின்ற இந்த புராணங்கள், புராணம் சொன்னா அதாவது இது மெய்மை புராணம்ன்றாங்க. இது நிகழ்ந்தது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் திருவாக்கு மட்டும் இல்ல, சேக்கிழார் பெருமானும் என்ன சொல்றாங்க, மெய்மை புராணம். ஏன் இத மெய்மை புராணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது உண்மையா நிகழ்ந்தது. இது கற்பனையோ கட்டுக்கதையோ இல்ல. மெய்மை புராணம் உண்மையாகவே நிகழ்ந்தது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம மெய்யாகிய சிவபெருமானையே பொருள் என கொண்டது. எப்படி வேதம் சிவபெருமானை பொருள் என கொண்டதோ அதே போல இந்த புராணங்களுக்கு சத்துனால என்ன அர்த்தம், மெய்ப்பொருள் சிவபெருமானை குறிக்கும். இந்த சத்தாகிய சிவபெருமானையே பொருளாக கொண்டதால இது மெய்மை புராணம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இதுல ஒவ்வொரு பாட்டுலயுமே ஒரு சில பாட்டுல 2 புராண கதைகள் கூட இருக்கு. அவ்வாறு சூதமா முனிவர் இயற்றி அருளிய, இந்த சூதமா முனிவர் இயற்றி அருளிய புராணங்களோட பெருமையை வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படின்ற ஒரு பாசுரம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும் இல்லைங்களா? அதுல சொல்லும் பொழுது சொல்வார், இந்த புராணத்தோட பெருமை இது மெய்மையானதுன்ட்டு திருஞான சம்பந்த பெருமானும் அருள் செய்வார். அருள் செய்ய சொல்வார்னா, இந்த சைவ சமயத்து உண்மைகளை எல்லாம் அந்த பாசுரத்துல பாடி, இதெல்லாம் உண்மைனா நான் இப்ப கையால் இடுகின்ற ஏடு நீற்றை அதாவது நீரை எதிர்த்து செல்ல வேண்டும். ஒரு ஓலை போட்டா என்ன ஆகும், தண்ணியில அடிச்சுட்டு போகும். ஆனா இந்த பெருமையெல்லாம் சொல்லி, சைவ சமயத்தோட பெருமையெல்லாம் சொல்லி, நான் சொன்னதெல்லாம் உண்மைனா இந்த ஏடு என்ன பண்ணும், நீரை எதிர்த்து கொண்டு செல்ல வேண்டும்னு சொல்லுவார். அப்ப என்ன பண்ணும், அந்த நீரோட்டத்தை எதிர்த்து அப்படி நேரம் கிழித்து கொண்டு செல்லும் அந்த ஓலையானது உண்மையின் காட்டி. இப்ப அத்தகைய பெருமைக்குரிய அந்த புராணங்கள்லாம் மெய்மை புராணம்னு சொல்றாங்க. அந்த புராணங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், அதாவது பாக்குறதுக்கு கதை போல இருக்கும், ஆனா எளிதில் புரிஞ்சுக்கலாம். நம்ம மனசுல இருத்தி இறைவனுடைய திருவடியை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிட்டு, அதனால இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலுமே ஒரு புராண கதை 1 2 கூட இருக்கு. அதனால இதெல்லாம் சிந்திக்கிறது மிக சிறப்புன்ற காரணத்தினால திருக்கலையநல்லூர் அப்படின்ற பதிகத்தை இறைவன் திருவருளால இன்று சிந்திக்க போறோம். காரணம் இதுதான். இது என்ன சொல்லியிருக்காங்களா, இன்னும் சொல்ல போனா, இவற்றை குறிக்கொள்ளும்படி ஆசிரியர் வைத்தருளிய ஆணையினே சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்ன்றது சேக்கிழார் பெருமான் சொன்னதா இல்ல என்னன்னு தெரியல. இத சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னதான்னு தெரியல. விளக்கத்துல சொல்லியிருக்காங்க, இதனை குறிக்கொள்ளும்படி, அதாவது நம்மளோட மனசுல குறித்து வைத்துக் கொள்ளணும். இது ஆசிரியருடைய ஆணை. அப்போ நமக்கு நற்பதம் கிடைக்கும். அதனால நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமா இந்த பதிகத்தை பார்ப்போம். திருக்கலையநல்லூர் திருப்பதிகம். இது 7ஆம் திருமுறை. யார் யார் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, இருந்தாலும் நீங்க இந்த பதிகம் கையில இப்ப வச்சிடலனாலும் இதுதான புராணம் மிக எளிமையா தான் இருக்கும். அதனால அந்த திரு அருள் நிகழ்வுகளை மனசுல சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு, முதல் பாடல். குறும்பை முலை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினடும் சென்று அவள் தன் குணத்தினை நன்கு அறிந்து. 7ஆம் திருமுறை எத்தனாவது பதிகம்னா? இது 16ஆவதுமா, வரலாற்று முறையில 16. திருக்கலையநல்லூர் ஊரு பேர் கலையநல்லூர்மா. நான் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். யாராவது அந்த 7ஆம் திருமுறை வச்சிருக்கிறவங்க கையில எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா போன்லயே சைவம் அதாவது பன்முறையில 16ஆவது பதிகம் தான். 16 7ஆம் திருமுறையில 16ஆவது பதிகம் தக்கராகும். இல்ல சைவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, நீங்க எல்லாருமே வச்சிருப்பீங்கம்மா, அதுல போய் பாருங்க.
அதுல போயிட்டு இது வாய்ஸ் கேட்டுக்கிட்டே நீங்க அந்த பதிகத்தை பார்க்க முடியும். அது மாதிரி போயிடலாம். ஹெட்டிங் என்னம்மா போட்டிருக்கீங்க? திருக்கலையநல்லூர். 16வது பதிகம் வரலாற்று முறையில. அம்மா ஆரம்பிக்கலாங்கம்மா, எடுத்துருப்பாங்க. அதாவது குறும்பை முளை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடும் சென்று அவள் தன் குணத்தினை நன்கு அறிந்து விரும்பு வரம் கொடுத்து அவளை வேட்டருளி செய்த. அதாவது உமையன்னையுடைய திருமணத்தை அந்த புராணம் எப்படி மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இறைவன் வந்து உமையன்னை திருமணம் செஞ்சுட்டது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அந்த நற்பண்பினை கண்டு அதுபடி உயிர்ந்து வாழ்ந்து உய்ய வேண்டும்ன்ற கருத்தினாலதான் இறைவன் வந்து உமையன்னையை திருமணம் செய்து கொள்கின்றார்கள் இல்லையா? இல்லைன்னா வந்து என்ன ஆகும், கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் நிலை இல்லாமல் கலங்கி விடும் சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா உமையன்னையோட திருமணம் சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், இமவான் மகளாக இமயராஜன் மகளாக பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா சுவாமிய திருமணம் செஞ்சுக்கணும்னு தவம் செய்கின்றார்கள். அதான் குறும்பை முளை மலர் குழலி, தென்னங்குறும்பை போன்ற அந்த தனபாரங்களை கொண்ட மலர்களை அணிந்த அழகிய கூந்தலை கொண்ட உமையன்னையின் தவம் கண்டிலே ரொம்ப அரிதற்கரிய ரொம்ப கடுமையான விரதம். ஏன்னா சிவபெருமானையே கணவனாக அடையணும் இல்லையா? இப்போ அந்த கடுமையான தவம் கண்டு குறிப்பினோடும் சென்று அவள் தன் குணத்தினை நன்கறி. குறிப்புனா அவங்களுக்கு அருள் செய்கின்ற தன்மையோடு தான் சுவாமி போறார். அவங்க தவத்தை கண்டு மகிழ்ந்து அவர்களுக்கு அருள் செய்யும் அந்த குறிப்போட சுவாமி சென்று அவள் தன் குணத்தினை நன்கு அறிந்து. அப்ப என்ன சொல்லுவாருன்னா சுவாமி இந்த அருள் வரலாறு யாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு வயதான ஒரு வேதியர் வடிவம் கொண்டு போவாரு. பார்வதி அண்ணே உங்களுக்கு உணவு இதெல்லாம் பழங்கள் இதெல்லாம் கொடுத்து உபசரிக்கும் பொழுது அவர் சொல்வாரு, நீ ஏமா இந்த காட்டுல இருக்கணும் போது தவம் செய்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானையே கணவனாக அடையணும் போது அவர் சொல்வார். அவர் வந்து ஒரு வீடு கூட இல்லாதவர், காடுகள் அலைபவர், ஒரு ஆபரணங்கள் இல்லாதவர், பாம்பையே ஆபரணங்களாக அணிந்திருப்பவர், சுடலையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவருக்கு என்ன தந்தை தாய் இல்லாதவர் அப்படின்ட்டு அவரை இகழ்வர் மாதிரி சொல்வார். அப்போ இந்த ஒவ்வொரு இகழ்ச்சிக்கும் சிறப்பான விளக்கம் தருவாங்க அம்மா. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது எப்படின்னு சொன்னா, அவரை நினைச்சாலே அஷ்டமா சித்திகளும் நினைக்கிற அன்பர்களுக்கு வருதுன்னா ஐஸ்வர்யம் அவருக்கு எப்படி எட்டாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெருமையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா தேவர்களுக்கும் வழி அடிமை அத்தகைய தலைவர் அவரு வந்து என்ன யாவற்றையும் கடந்தவர். அதனாலதான் அவருக்கு தந்தை தாய் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வலோகங்களும் அவருக்குள்ள அடக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து அவருக்கும் தனி வீடு என்ன எல்லாமே அவருக்கு உரியது தானே அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அவரோட பெருமையெல்லாம் வந்து பார்வதி அன்னை சொல்ல அதை கேட்டு மகிழ்ந்து இறைவன் தன்னுடைய திருவுரு காட்டுவார் இல்லையா? நமக்கு தெரியும். இந்த செய்தியைதான் சொல்றாங்க முதல்ல. இந்த இறைவன் திருவுருள் செய்து திருமணம் செஞ்சுக்கலான்னு பொழுது முறைப்படி நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்ல அவர் சென்று என்ன பண்ணார், சப்த ரிஷிகளை இமவான்ட்ட அனுப்பி திருமணம் பேசி அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்வார். அதுதான் வந்து அந்த புராணம் முதல் பாடல்ல சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட விண்ணவர்க்கும் கண்ணுதலும் இவ்வாறு பார்வதி அன்னைக்கு அருள் செய்தவன், விண்ணவர்க்கும் அவன் அரசனானவன், நெற்றியில் ஒரு கண்ணுடையவன், அவன் மேவிய ஊர் வினவில். அவன் எந்த ஊர்ல இருக்கான் அப்படின்னா, அத்தகைய சிவபெருமான் எந்த ஊர்ல இருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரும்பு அருகே சுரும்பு அருவ அறுபதம் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணிபொழில் சூழ் அயலின் கரும்பு அருகே கரும்புகளை கண் வளரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலையநல்லூர் காணே. அதாவது என்னன்னா, நிறைய அந்த சோலைகள் இருக்காங்க, நிறைய மலர்கள் அரும்புகள்லாம் நிறைய மலர்கள் வந்து பூத்து இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நிறைய பூக்கள் இருந்தாலே கண்டிப்பா வண்டுகள் தேனை உண்பதற்காக இருக்கும். இந்த ஆண் வண்டு என்ன பண்றது, அறுவை இசை கூட, அதாவது அந்த தேனீக்களோட சத்தம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படியே இந்த சத்தம் சத்தம் கொடுக்கும். எதுக்குன்னா மற்ற தேனீகளுக்கு சமிகை, இங்க வந்து தேனி இருக்கு மலர்கள் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அது போல அந்த ஆண் தேனீக்கள் என்ன பண்ணுது, இசையை கூட்டுதான். இசை மியூசிக் கம்போஸ் பண்ண அந்த பெண் தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த இசைக்கேற்ற பாடுதான். சுரும்பு அருவ அறுபதம் பண்பாட. அப்ப வந்து பெண் வண்டுகள்லாம் என்ன பண்ணுதா, அந்த ஆண் வண்டு அதோட இசை கேட்க இதெல்லாம் வந்து பாடல்கள் பண்பாடுதான். இசை பாட்டு பாடுறாங்க.
பாட இந்த இசைக்கும் இந்த பாடலுக்கும் ஏற்றவாறு மயில்கள் நடமாடுதான். அணி மயில்கள்னா அழகிய மயில்கள் நடமாடும். அணி பொழில், அழகிய பொழில்கள், சோலைகள்ல மலர்கள் மலர்ந்திருக்கு. அதனால ஆண் வண்டுகள் இசை கூட்ட, பெண் வண்டுகள் பாட, அதற்கேற்ற அழகு மயில்கள் நடனமாடுகின்ற பொழில்கள் சூழ்ந்து இருக்கு இல்லையா. அதாவது நிறைய சோலைகள் இருக்கு. அதுக்கு பக்கத்துல அயல்ல என்ன இருக்குன்னா வயல்கள் இருக்கு. இப்ப வந்து சோலைகளோட காட்சி காட்டிட்டாங்க. அடுத்தது வயல்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரும்பு அருகே கரும்பு உலை நிறைய வந்து கரும்பு விளைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல கரும்பு வலை மலர்கள் இருக்கு. ஆனா கரும்பு வலை மலர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்குதான். கண் வளரும்னா நித்திரை செய்கின்றது, தூங்குதல். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கழனி வயல்கள்ல பாத்தீங்கன்னா கமலங்கள் முகம் மலரும் கலையநல்லூர் காணே. கலையநல்லூர்ல வயல்கள் இருக்கு. பகல் பொழுது காட்சி இது. பகல் என்ன ஆகும், அந்த சூரியனுக்கு அந்த ஒளி பட்டதுனால அந்த தாமரைகள் என்ன பண்ணுது, மலர்ந்து அழகா வந்து என்ன பண்ணுதுன்னா விரிஞ்சி அழகா காட்சி தருது. அப்ப வந்து என்ன பண்ணும், பகல்ல வந்து தாமரை விரிந்து காணப்படும், அது இருக்கு. ஆனா வந்து ராத்திரி தான் வந்து கோலை மலர்கள் கண் மலரும். அது காலையில அந்த வெயில் பட்ட உடனே சுருங்கிடும் இல்லையா. இப்படி சுருங்குனது எப்படி இருக்குன்னா அது கண் மூடி தூங்குறது போல இருக்கும். அப்ப அந்த காட்சியை சொல்றாங்க. காலையில வந்து தாமரைகள் மலர்ந்து இருக்கிறது, முகம் மலர்ந்து இருக்கிறது போலவும், அந்த கோலை மலர்கள் ராத்திரியே மலர்ந்துருச்சு. அதனால காலையில அது வந்து என்ன ஆகுது, அப்படி கொஞ்சம் சுருங்கி இருக்கிறது, கண் தூங்கி துயில்வது போலவும் விளங்குகின்றதுன்னு அந்த அழகு, அந்த அந்த நீர் வளத்தை, அந்த நில வளத்தை வந்து போற்றி சொல்கின்றார். இரண்டாவது பாடல். இப்ப முதல் பாடல் வந்து பார்வதி அன்னை கல்யாணம் தான் இந்த புராண செய்தி. இரண்டாவது, செருமேவு சலந்தரனை பிளந்த சுடராழி செங்கன் மலர் பங்கயமா சிறந்தானுக்கு அருளி இருள்மேவும் அந்தகன் மேல் திரிசூலம் பாய்ச்சி இந்திரனை தோல் முறித்த இறையவன் ஊர் வினவில் பெருமேதை மறை ஒளியும் பேரி முழவு ஒளியும் பிள்ளை இனம் துள்ளி விளையாட்டு ஒளியும் பெருக கருமேதி புனல் மண்ட கயல் மண்ட கமலம் களிவண்டின் கனமிரியும் கலையநல்லூர் காணேன். இங்க என்ன அருள் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, செருமேவும் சலந்தரனை, அதாவது செருனா அந்த போர் விரும்புகின்ற அசுரர்கள்னாலே அதானே பண்ணாங்க, சண்டைக்கு போகணும் அதான் ஆசைப்படுவாங்க. அப்ப வந்து போர் தொழிலை விரும்புகின்ற சலந்தரன் அப்படின்ற ஒரு அசுரன், அவனை அழிக்கணும்ன்றதுக்காக தான் என்ன பண்றாரு, வந்து சலந்தரனை சுவாமி வந்து தன்னுடைய சக்கரத்தால அழிக்கின்றார் சிவபெருமான். அந்த அந்த சுடர் ஆழி, அந்த ஒளி வீசுகின்ற அந்த சக்கரம் எனக்கு வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம திருவேழிமிழலை இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த அருள் வரலாறு. அதாவது சலந்தரனை பிளந்த அந்த ஒளி வீசுகின்ற சக்கரம் தனக்கு வேண்டும்னு சொல்லிதான் திருமால் வந்து திருவிழிமிழையில சுவாமிக்கு வந்து பூஜை செய்தார். அததான் சொல்றாங்க. போர் தொழிலையே விரும்புகின்ற சலந்தரனை பிளந்த, அவனை அழித்த அந்த ஒளி வீசுகின்ற அந்த சக்கரத்தை செங்கன் மலர் பங்கயமா சிறந்தானுக்கு, அதை வேண்டணும்ன்றதுக்காக, அந்த சக்கரம் கிடைக்கணும்ன்றதுக்காகவே தன்னுடைய கண்மலரை என்ன பண்ணான், தன்னுடைய கண்மலரை மலராக இறைவன் திருவடியில சாத்தி அந்த சக்கரத்தை திருமால் பெற்றான்னு சொல்லிட்டு திருமால் சக்கரம் பெற்ற அந்த அருள் புராணத்தை வந்து இங்க சொல்றாங்க. பங்கயமா சிறந்தானுக்கு அருளி. அடுத்தது இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இருள்மேவும் அந்தகன் மேல் திரிசூலம் காட்சி. உங்களுக்கே தெரியும், இறைவன் ஒரு நாள் வந்து திருக்கையிலாயத்துல வீட்டு இருக்கும் பொழுது உமையன்னை விளையாட்டா என்ன பண்றாங்க, இறைவனுடைய கண்களை 2 கண்களையும் பொத்துறாங்க. எல்லா ஒளிக்கும் மூலமாகியது இறைவனுடைய கண் ஒளிதான். அப்ப என்ன ஆகும்னா, இறைவனுடைய கண்களை மூடின உடனே அந்த சராசரியும் என்ன ஆயிடும், இருள்ல மூழ்கிடும். இருள மூழ்கி இருக்குன்னா அந்த இருள் எங்க பார்த்தாலும் சூழ்ந்து இருக்கும். அவங்க உடனேதான் என்ன பண்ணாங்க, உயிர்கள் துன்பப்படக்கூடாது இல்லையா, ஒளி இல்லைன்னா எந்த உயிர்களும் உலகத்துல வாழாது. அதனால உயிர்களை காக்கணும்னு பெருங்கருணையினால என்ன பண்ணுவார் சுவாமி, நெற்றியில ஒரு கண்ணை உருவாக்குவார் இல்லையா, நெற்றி கண் படைத்தார் இறைவன். அததான் சொல்றாங்க. இப்ப அப்ப வந்து அந்த இருள், அந்த உமையன்னை கண்ணை மூடும் பொழுது எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்தது இல்லையா, அந்த இருள்லாம் ஒரு வடிவம் எடுத்துதான், அதுதான் அந்தகாசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருள்னா அதுக்கு வந்து இருட்டுல ஒண்ணுமே பார்க்க முடியாது இல்ல, அதனாலதான் அவன் கண் இல்லாம பிறப்பான். இப்ப அந்தகாசுரன் இயற்கையிலேயே வந்து கண் இல்லாம இருப்பான். அந்த இருள் இறைவனோட கண்ணை பொத்துனதால உருவான இருள் அதுல இருந்து வந்தவன். அதனால வந்து அந்த இருள்மேவும் சொல்றாங்க. இருளால உண்டான அந்த அந்தகன், பார்வை இல்லாத அந்த அசுரன் மேல் திரிசூலம் பாய்ச்சி அவன் என்ன பண்ணுவான், இந்த எண்ணில்லாத, ஏன்னா சுவாமி அதாவது என்னன்னு சொன்னா அந்த இருள்ல இருந்து உருவாகுவான். இன்னும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த இருள் மட்டும் இல்ல, அந்த
எங்க பார்த்தாலும் இருள் மூடினோடனே உமையனே பயந்து எடுப்பாங்க கைய. சுவாமி கண்ணுல இருந்து எடுக்கும் பொழுது இந்த பயந்ததுனால கையில இருக்கிற அந்த வேர்வை துளிகள் அதோட சேர்ந்துதான் அந்த அசுரன் உருவாகும். அப்போ வந்து இறைவனுடைய குமாரன் போலதானே இல்லையா, அவன் எண்ணில்லா அதனால வலிமை பெற்றவன் வந்து என்ன பண்ணுவான், எல்லையிலா தவறு செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவான் சுவாமின்னா தன்னுடைய திரிசூலத்தை பாய்ச்சி என்ன பண்ணாரு, அவனை வந்து சம்ஹாரம் செய்வார். நமக்கு தெரியும் அது திருக்கோவலூர் இந்த திருத்தலத்துலதான் சுவாமி வந்து அந்தகாசுரனை சூலத்தால வந்து என்ன பண்ணுவாரு, சம்ஹரித்தது. அப்ப இருள்மேவும் அந்தகன் மேல் திரிசூலம் பாய்ச்சி அழித்தவன் சிவபெருமான். அது மட்டும் இல்லாம இந்திரனை தோல் முறித்த இறைவன் இல்லையா. இறைவன் வந்து இது வந்து தட்ச யாகத்தை சொல்வது. சிவபெருமானையே பொருள் என கொண்டுதான் என்ன பண்ணணும், யாகம் செய்யணும், வேள்விகள் செய்யணும். அப்பதான் எல்லா உயிர்களுக்கும் நன்மை கிடைக்கும். இது ஒரு பெரிய சூட்சமும் இருக்கு. சிவபெருமானையே தலைவன் என கொண்டு யாகம் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லா பூதங்கள்லாம் உயிர்களுக்கும் சிவபெருமான் தான் தலைவன். அப்ப எல்லா உயிர்கள், எறும்பு ஆகட்டும் இல்ல கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்ல இருந்து பெரிய உயிரினங்கள் வரையும் அந்த யாகத்தோட பலன் எல்லா உயிர்களுக்கும் சென்று சேரும். அப்படி இல்லாம சிவபெருமானையே அரும் பொருள் என கொண்டு செய்யாம இருந்தா அது கொடிய தீமையில முடியும். அதை உணராத தக்ஷன் என்ன பண்ணுவான், சிவபெருமானை தலைவனாக கொல்லாமையும் அவிர்வாகம் தராமையும் என்ன பண்ணுவான், கொடிய யாகத்தை செய்வான். அதனால அதை இது தவறும் தெரிஞ்சும் பங்கு பெற்ற தேவர் கூட்டங்களை எல்லாம் என்ன பண்ணுவார், வீரபத்ரர் அறிவிப்பார் இல்லையா. அப்ப இந்திரனுடைய தோலை முறிக்கின்றார் அப்படின்றாரு. இந்திரனுடைய தோல் அப்படின்னு சொன்னா வலிமையையும் குறிக்கும். இந்திரனுடைய வலிமையை செற்ற வீரபத்ர செஞ்சாலும் அது சிவபெருமான் திருவருள் தான் இல்லையா. அப்ப இந்திரனுடைய வலிமையை செற்ற அழித்த இறைவன். இவ்வாறு அந்தகாசுரனை திரிசூலத்தால் அழித்தவரும் தன்னுடைய கண்ணை இடந்த நாராயணனுக்கு சக்கரத்தை அருளியவரும் இந்திரனின் வலிமையை அழித்தவரும் ஆகிய சிவபெருமான் ஒரு ஊர் எங்க வீட்டு இருக்காரு, எந்த ஊர்ல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, பெருமேதை மறை ஒளியும் பேரி உழவு ஒளியும். அதாவது மேதைனா பேரறிவு, மறை ஒளியும் அதாவது அந்தணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்போதும் மறையை வேதத்தை வந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதாவது பேரறிவு கொண்ட அந்தணர்கள் எப்போதும் மறையை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் வந்து கோயில் திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து பேரிகை உழவு ஒளி இதெல்லாம் வந்து எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு வந்து அந்த இன்னிசை வாத்தியங்கள்லாம் ஒலித்து கொண்டே இருக்கின்ற, வேத ஒளி எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற, பிள்ளை இனம் துள்ளி விளையாடும் ஒளியும், இந்த குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த ஒளியும் வந்து எப்போதும் அந்த ஊர்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஊரோட சிறப்பு இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருமேதி புனல் மண்ட. மேதினா இங்க எருமை. கருமையான எருமை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா புனல் மண்டை. அது உணவுக்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஆறோ குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளத்துல நிறைய பூக்கள் மலர்ந்திருக்கு. அந்த பூக்களை உண்பதற்காக சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த எருமை என்ன பண்ணுதுன்னா அந்த குளத்துல இறங்கி போகுதான். புனல் மண்ட கயல் மண்ட கமலம் களிவண்டின் கனமெறியும் கலைநல்லூர் காணி. இப்ப அந்த இங்க பார்த்தாலும் என்ன ஆகுதுன்னா, கயல் மீன்கள் அந்த நீர்நிலையில வளமா இருந்தா உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, கயல் மீன்கள் எல்லாம் அங்கங்க துணி விளையாண்டுட்டு இருக்கு. அது இந்த எருமை இறங்கின உடனே அந்த பூக்களை சாப்பிடணும்னே அந்த இடத்துல இருக்கிற எல்லா கயல் மீன்களும் துள்ளி என்ன பண்ணுதான், அந்த இடத்துக்கு தள்ளி ஓடுதான். ஓடி எல்லாம் அங்க தாமரை பூக்கள் நிறைய மலர்ந்துருக்கு, அது மேல போய் விழுது. எல்லா கயல் மீன்களும் துள்ளி விழுது. உடனே அந்த தாமரை மலர்கள் மேல வந்து வண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, தேனை உண்பதற்காக. இந்த மீன்லாம் வந்து துள்ளி விழிச்சோடனே அந்த வண்டெல்லாம் பறந்து போதான். அவ்வளவு சிறப்பு மிக்கதா. அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப நிறைய உயிரினங்கள், இப்ப நிறைய தாமரைகள் மலர்ந்து இருக்கு, நிறைய மீன்கள் இருக்குன்னா நீர் வளம் சிறப்பா இருக்கு. அத்தகைய வளம் பொருந்திய கலைநல்லூர்ல இறைவன் விளங்குகின்றார். இந்த எருமை கூட்டங்கள் வர அங்க இருக்கின்ற கயல் மீன்கள்லாம் நகர்ந்து போய் அந்த இன்னொரு இடத்துக்கு போகுதான். அப்ப எல்லாம் ஒரு இடத்துல சேரும்போது என்ன, துள்ளி தாமரை மலர் மேல துள்ளி விளையாட, இப்படி தாமரை மலர் மேல துள்றதுனால என்ன ஆகுதுன்னா, தாமரை மலர் மேல இருக்கிற வண்டுகள்லாம் பயந்து போய் என்ன பண்ணுதான், நகர்ந்து ஓடுது, பறந்து விரிந்து ஓடுகின்றது. அத்தகைய அழகுடைய வளமுடைய கலைநல்லூர் காணே அப்படின்றாங்க. இந்த பதிகம் ரொம்ப சிறப்பு. அதனால இத எதையுமே விட முடியாது. இந்த பதிகத்துல ஒரு 5 பாடல் மட்டும் இன்னைக்கு நேரம் கருதி ஒரு 5 பாடல் மட்டும் இன்று சிந்தித்து மற்ற பாடல்களை அடுத்த வாரம் சிந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம். 3வது பாடல். இண்டை மலர் கொண்டு மணல் லிங்கம் அது இயற்றி இனத்து ஆவின் பாலாட்ட
இண்டை மலர் கொண்டு மணல் லிங்கம் அது இயற்றி இனத்து ஆவி பாலாட்ட இடறிய தாதையை தாழ் துண்டம் இடுசண்டி அடித்தொண்டர் தொழுது ஏத்த தொடர்ந்து அவனை பணிகொண்ட விடங்கனது ஊர் வினவில் மண்டபமும் கோபுரமும் மாளிகை சூளிகையும் மறை ஒளியும் விழ ஒளியும் மருகு நிறைவு எய்தி கண்டவர்கள் மனம் கவரும் புண்டரீக செய்கைகள் காரிகையார் குலைந்தாடும் கலைய நல்லூர் காணு. அதாவது சண்டேஸ்வர நாயனாருடைய அருள் வரலாறு தெரியும். ரொம்ப புனிதமான வரலாறு, அருள் வரலாறு. எல்லா உயிருக்கும் இன்றியமையாதது ஏற்றம் தருவது சிவபூஜை அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்துவதற்காக நிகழ்ந்த அற்புத திருவிளையாடல். அதே போல சிவ அபராதம் யார் செய்தாலும் தண்டித்தல் வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையெல்லாம் அந்த அருள் வரலாற்றுல நமக்கு இருக்கு. இப்ப நம்ம பாசுரம் சொன்னால வாழ்க அந்தனர் வானவர் ஆனேன், அதுலயும் வருது சண்டேஸ்வர நாயனாருடைய இந்த ஒப்பில்லாத பூஜை, அந்த சிவ பூஜை அப்படின்ட்டு. உண்டை மலர் கொண்டு மணல் லிங்க மதியேற்றி சண்டேஸ்வர நாயனார் பெருமானாகிய விசார சர்மர் என்ன பண்றாரு, சேங்கலூர்ல திரு அவதாரம் செய்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமிக்கு அன்போட மாடுகளை மேய்த்து கொண்டு செல்கின்றார். அதாவது அந்த ஊர்ல இருக்கிற இடையன் மாடுகள் எல்லாம் துன்புறுத்தி அடிச்சு கோலால துன்பப்படுத்தும் போது அதை கண்டு பொறாதவர் மனம். ஏன்னா சுவாமி என்ன பண்றது, அந்த ஆணினங்கள் பசு கூட்டங்களோட பெருமை எவ்வளவு சிறப்பா சண்டேஸ்வர நாயனார் பெருமான் புராணத்துல சொல்லப்படுது இல்லையா. தாய் போல தனக்கு ரத்தத்தையே தனக்கு பாலாக உயிர்களுக்கு தருகின்றது பசு கூட்டங்கள். அது மட்டும் இல்லாம அது தருகின்ற சாணம் விபூதிக்கு மூலமாகின்றது இல்லையா. அது மட்டும் இல்லாம தேவர்கள் முனிவர்கள் புண்ணிய நதிகள் எல்லாமே அதோட உடம்புல வீற்றிருக்கின்றார், கோயில் கொண்டு வீற்றிருக்கின்றார்கள். இன்னும் சிவபெருமான் உயிர்களுக்கு அருள் செய்ய உமையன்னையோடு இதுல வராரு, தெய்வ ரிஷபத்தின் மேலதானே வராரு. எல்லாத்துக்கும் மேல சிவபெருமானுக்கு அந்த வேள்விகள் செய்யும் போது போடுகின்ற அந்த நெய்யிலேந்து சுவாமிக்கு திருமஞ்சனம் தினந்தோறும் சிவஸ்தலங்கள்ல திருமஞ்சனம் ஆட்டுவதற்காக இந்த பாலை தருகின்றது இல்லையா. அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த பசுக்கள். அதனால துன்பம் அதுங்க துன்பம் நேரக்கூடாதுன்னு தானே என்ன பண்றார், அன்போடு அதனை தினந்தோறும் வைத்து கொண்டு செல்கின்றார். இவர் மேல இருக்கிற அன்பால இவரை பார்த்த உடனே என்ன பண்ணுது, அந்த பசுக்கூட்டம் இவர் கிட்ட போனாலே தானாகவே பாலை பொழிகின்றது. அது வீணாதானே போகுது. அது இல்லாம தன்மையில இருக்கிற அன்பால, தூய் அன்பால அந்த பால் சொரிகின்றது. அந்த பால் சிவபெருமானுக்கு அதாவது அபிஷேகம் செய்ய தகுதி உடையது. இவ்வளவு சிறப்பு பாருங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்ட்டு. நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்றோம், அதை ஏமாற்றி பசுவை ஏமாற்றி கண்ணுக்குட்டியை குடிக்க வச்சு அப்போதான் அந்த மடி சுரக்கும். அது முழுதும் கூட கண்ணுக்குட்டியை நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க விட மாட்டாங்க. அது கொஞ்சம் குடிச்ச உடனே அதை இழுத்து கட்டிட்டு பாலை கறப்பாங்க இல்லையா. அவங்க ஆனா என்ன, இவரை நினைச்சு அன்போடே தானாவே பாலை சொருகின்றதா. அந்த பால் அன்பினால அது பொழிகின்றதுனால சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்கு தகுதி உடையது என்ற கருத்தால வீணாதான பொழியுதுன்றதுனால அந்த பாலை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவார், சுவாமிக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்கின்றார். இந்த பெருமை அறியாத தந்தை என்ன பண்ணுவாரு, அவர் சுவாமிக்கு அபிஷேகத்துக்குன்னு வச்சிருக்கிற அந்த பால் குடத்தை காலால் இடறி சிந்துவார். காரணம் அவரு என்ன, ஊர்ல இருக்கிற பசு எல்லாம் கூட்டு அவங்களுக்கு பசுவை மேய்க்கிறது மட்டும்தான் இவன் வேலை. பாலை சொந்தக்காரங்க தான் கறந்துக்கணும். இவன் கறந்து மணல்ல ஊத்துறானே. அவர் சிவ பூஜை செய்கின்றார். அதுவும் வீணா அதாவது என்னது, மண்ணுல சொரியப்படுகின்ற அந்த பால் தான் அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரியும், அந்த உண்மை தெரியும். தந்தை அந்த உண்மையை உணராம என்ன பண்றாரு, சிவ பூஜைக்கு இடையூறு செய்து அந்த பால் குடங்களை காலால தவறு செய்த கால்களை என்ன பண்ணணும், தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோலை எடுத்தாரு. தண்டிக்கணும்னு நினைச்ச உடனே அந்த கோல் என்னவா மாறிடுச்சு, மழுவா மாறிட்டு. அந்த மழுவையால என்ன பண்ணார், தந்தையுடைய 2 கால்களையும் வெட்டினார். சிவ பூஜைக்கு வந்த இடையூறை நீக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு, திருப்பி அந்த சிவ பூஜை விடாம செஞ்சார். அதுதான் அவ்வளவு சிறப்பு சிவ பூஜை. அடியார் பெருமக்கள் அந்த தொண்டில் வழுவாது இருப்பார்கள், அதுதான் சிறப்பே. தாதையுடைய காலை எரிந்து என்ன பண்றாரு, வீழவும் அந்த விடாம அந்த பாதியில விட்டு அந்த பூஜையை தொடர்ந்து செய்ய இறைவன் மனமிகுந்து என்ன பண்றாரு, தன்னுடைய திருமுடியில இருக்கிற கொன்றை மாலையை விசார சர்மருக்கு சூட்டி என்ன பண்றாரு, அவருக்கு தனக்கு எப்போதும் சமர்ப்பிக்கப்படுகின்ற படைக்கப்படுகின்ற உணவும் இல்லையா, அதுக்கப்புறம் உடையும் அந்த மலர்களும் எல்லாமே உனக்கே கிடைக்கும்ன்ற சண்டீஸ்வர பதம் அப்படின்னு கொடுத்து அருளுகின்றார். அப்படி சொல்லி தன்னுடைய மாலையை
தலையில இருக்கிற அந்த கொன்றை மாலை விசாரசர்மருக்கு சூட்டி அருளுகின்றார். அந்த இது ரொம்ப ஒப்பில்லாத அருள் வரலாறு இது. இந்த எல்லா புராணத்துல மிக சிறந்தது தலையாயதுன்னே சொல்லலாம். நம்முடைய பாவங்களை போக்க வல்லது, ரொம்ப தூய்மையான அருள் வரலாறு. அதை இங்க சொல்றாங்க. உண்டை மலர் கொண்டு மணல் லிங்கம் அது ஏற்றி, மணலால லிங்கம் ஏற்றி அவர் எப்படி அபிஷேகம் செய்யறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மண்ணி ஆற்றன் கரையில மணலால லிங்கம் செய்து அங்க இருக்கிற ஆத்தி பூவெல்லாம் கொண்டு வந்து மாலைகளாக்கி சுவாமிக்கு திருமுடியில சாத்தி அபிஷேகம் செய்கின்றார். இனத்து ஆவின் பாலாட்ட கூட்டமான பசுக்கள் இருக்கு. அதுல பசு கூட்டங்கள்ல இவரு கறக்கவே மாட்டார். இவர் பக்கத்துல போனோடனே இவரை பார்த்து அன்பாலேயே தானா பால் சொரியுமா. அது அடியில போய் அப்படியே மண் பானையை கொண்டு போய் பிடிச்சுப்பாரு. அந்த பாலை கொண்டு ஆட்ட அபிஷேகம் செய்ய இடறிய தாதை, உண்மையை அறியாம அந்த பால் குடத்தை இடறிய தாதை அப்பாவுடைய கால்களை துண்டமிடு சண்டி, தன்னோட கையில இருக்கிற மழுவால துண்டித்த சண்டி பெருமான், அதாவது சண்டேஸ்வர நாயனார் பெருமான் அடி அண்டர் தொழுதேட்ட அவருடைய திருவடிகள். ஏன்னா இப்படி சிவத்தொண்டு செய்யறாரு இல்லையா இவர, நான் சொன்ன இல்லையா அவரோட புகழை பாடுவது, திருவடியை வணங்குவது அவ்வளவு சிறப்பு. அதனால அண்டர் தொழுதேத்த அவர் திருவடியை எல்லா உலகத்தவர்களும் தேவர்களும் தொழுது ஏத்தணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்ணாராம், விடலையா. அப்படி தந்தையை தண்டித்து அவரை தொடர்ந்து சுவாமி என்ன செய்யறாராம், பணி கொண்டு அந்த சண்டேஸ்வர நாயனான்ற பணி கொடுத்து கோயில அமர வச்சிருக்காங்க இல்லையா. தனக்கு கிடைக்கின்ற அந்த உணவும் அந்த ஆடைகளும் அந்த பூக்களும் அவருக்கே கிடைக்கும்படி சண்டேஸ்வர பதத்தை தந்து அருளுகின்றார். அப்ப எல்லாரும் தொழுதேத்தும்படி அவனை பணி கொண்ட விடங்கனது ஊர். சண்டேஸ்வர நாயனார் அப்படின்ற சண்டேஸ்வர பதம் தந்து தனக்கு பணி செய்யுமாறு அருள் செய்தவனுடைய ஊர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊரோட பெருமை. பெரிய பெரிய மண்டபங்கள் இருக்கு, கோபுரங்கள், மாளிகைகள்ல தான் இருக்கும். அது மாதிரி கோபுரங்கள், மாளிகைகள், சூளிகைகள். மாளிகைனா உயர்ந்த மாடங்கள், மாடி எல்லாம் இருக்கும். அப்ப பால்கனி எல்லாம் இருக்கும். சூளிகைனா அதுதான். இப்போ நிறைய இது போல உயர்ந்த மாடங்கள் எல்லாம் கொண்டதாக மாளிகைகள், மண்டபங்கள், கோபுரங்கள் நிறைந்துதான் அந்த ஊர் இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் மறை ஒளி, வேதத்தோட ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. விழவு ஒளி, விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போதும் அந்த இன்னிசை கச்சேரிகள் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மருகு நிறைவு எய்தி, இந்த ஒலிகள்லாம் மருகு வீதிகள் தோறும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறை ஒலி கேட்குது, விழவு ஒலி, திருவிழாக்கள் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஊரு. கண்டவர்கள் மனம் கவரும் புண்டரீக பொய்கை, அதாவது என்னன்னா நிறைய பொய்கைகள். அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல தனியா பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கிடையாது. எல்லாம் குளத்திலயோ ஆத்துலயோ தான் நீராடணும். அப்ப அங்க இருக்கிற பொய்கைகள் அழகிய பொய்கைகள், புண்டரீகள்னா நிறைய தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கின்ற அழகிய பொய்கைகள்ல காரிகையர்கள்லாம் குடைந்தாடும் பெண்கள்லாம் என்ன பண்றாங்களாம், அங்க நீராடுகின்றார்கள். அத்தகைய அழகிய காட்சிகளை அந்த ஊர்ல பார்க்கலாம். கலையநல்லூர் காணே, கலையநல்லூரில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட கலையநல்லூர் இது அப்படின்னு போற்றி சொல்றாரு. 4வது பாடல். மலைமடைந்தை விளையாடி வளையாடு கரத்தான் மகிழ்ந்து அவை சமி புதைத்தலுமே வல்லிருளாய் எல்லா உலகு உடன்தான் மூட இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றை கண் படைத்துகந்த உத்தமன் ஊர் வினவில் அலையடைந்த புனல் பெருகி யானை மறுப்பு இடறி அகிலோடு சந்து உந்தி வரும் அரிசிலின் தென்கரை மேல் கலையடைந்து களிக்கடிய அந்தனர் ஓம புகையால் கண்முகில் போல் தனி கிளறு போல் அணி கிளறும் கலையநல்லூர் காணே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த அந்தகாசூரன், அதுதான் இங்க திருப்பி மறுபடியும் போற்றி சொல்லப்படுகிறது. மலை மடைந்தை, மலையான் மகளாகி உமையன்னை விளையாடி, சுவாமியோட விளையாட்டா என்ன பண்றாங்க, வளையாடு கரத்தால் வளைகள் உமையன்னை பெண் இல்லையா, அப்ப அழகிய வளையல்களை அணிந்திருப்பார். அந்த வளையல்கள் ஆடுகின்ற கரத்தினை உடைய உமையன்னை மகிழ்ந்து அவள் கண் புதைத்தலுமே, விளையாடி மகிழ்ச்சியில என்ன பண்றாங்க, இறைவனுடைய கண்ணை விளையாட்டா புதைத்தாங்க. இந்த பொத்துன உடனே வல்லிருளாய் எல்லா உலகு உடன்தான் மூட, சுவாமியோட கண்ணை மூடனே கொடுமையான இருளாம், தண்ணி ஏதாவது மையிருட்டுன்னு சொல்லுவாங்களா, அது போல அந்த கொடுமையான வல்லிருளாய் எல்லா உலகமும் அந்த இருள் மூடிடுச்சு. அவ்வளவுதான் கூட இருள் ஓடும் வகை, அந்த இருள் நீங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்றாராம், நெற்றி ஒற்றை கண் படைத்து உகந்த, நெற்றியில ஒற்றை கண் படைத்து உலகங்களுக்கு எல்லாம் ஒளி தந்த இறைவன் உத்தமன். ஏன் உத்தமன்னா உயிர்களுக்கு கருணை செய்கின்றான். ஏன் உயிர்கள் ஏன்னா சூரியன் இல்லைன்னா எப்படி, ஏன் ஒளி இல்லைன்னா உயிர்கள் இருக்காது அப்படின்னு சொன்னா, உணவு இல்லைன்னா உலகத்துல
இப்ப சூரியன் அது இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா தாவரங்கள் இருக்கு, நம்ம உணவு கிடைக்குது, சுவாசிக்க காத்தே இருக்கு. இப்போ சூரியன் ஒளி இல்லைன்னா என்ன இருக்காது, இப்போ உயிரினங்கள் எதுவுமே வாழ முடியாது. இன்னும் சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா லைட்னு சொல்லலாம், ஒளி எல்லாமே தீயின் கூறு. இந்த தீயின் கூறு இருக்கிறதுனாலதான் வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த தீன்றது இறைவனுடைய நெற்றிக்கண்ல இருந்துதான், அந்த நெற்றிக்கண்ல இருந்தான் உருவானது. அதனால எல்லா ஒளிக்கும் மூலமானவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா சிவபரம்பொருள் தான். அந்த ஒளியில இருந்துதான் எல்லா ஒளியும் தோன்றுகின்றது. மூலமானவர் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அந்த நெற்றிக்கண்ணை உடைய இறைவன் உத்தமன், அதாவது பெரும் கருணையினால என்ன பண்றாரு, அந்த வள்ளிருள்லாம் நீங்கணும்ன்றதுக்காக, உயிர்கள் வாழணும்ன்றதுக்காக நெற்றியில ஒரு கண்ணை படைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அத்தகைய இறைவன் இருக்கிற ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா அலையடைந்த புனல் பெருகி யானை மறுப்பு இடறி. அதாவது நிறைய வந்து அலைகள், 6 அலைகள் இருக்கு, அலைகள்லாம் வந்து இருக்கான். அந்த அலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா பெருகி யானை மறுப்பு இடறி. பொதுவாவே நம்ம ஒரு நதின்றது மலையிலேருந்து உருவாக்கி வரும். இப்ப இந்த மலையிலேருந்து வரும்போது யானையுடைய தந்தங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு வருதான் அந்த அலைகள். மறுப்புன்னு சொன்னா யானையுடைய தந்தங்கள் அதையும் கூட அடிச்சுக்கிட்டு வருது. வேற என்ன அடிச்சுட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா அகிலோடு சந்து உந்தி வரும். அகில் கட்டைகளையும் சந்தன மர கட்டைகளையும் தள்ளிக்கிட்டு வருதான். அப்படின்னா இவ்வளவு வலிமைக்காக சொல்றாங்க. இவ்வளவு பெரிய சந்தனம் அதெல்லாம் ரொம்ப கனமா இருக்கு இல்லையா, அந்த சந்தன மர கட்டைகள், அகில் மர கட்டைகள், அது மட்டும் இல்லாம யானையோட தந்தங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. அப்படி வருகின்ற அரிசில் ஆறு அதோட தென்கரை மேல் களையடைந்து களிகடி அந்தனர் ஓம புகையா இல்லையா. அதாவது இந்த அந்தணர்கள் வந்து இந்த ஓமம் செய்யறதுனால அந்த அந்த களியோடைய தீமை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. களின்றது வல்வினை தான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த வல்வினைகள் நீங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த களி அப்படின்ற துன்பம் நீங்கணும்னா இந்த யாகங்கள் செய்ய வேணும். இந்த உண்மை அறியாம என்ன சொல்றாங்க, அந்தணர்கள் மறையவர்களை திட்டிகிட்டே இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணணும், உலக நன்மைக்காக தான் என்ன பண்றாங்க. இப்ப எப்படி சொன்னோம், சிவபெருமானையே தலைவன் என கொண்டு செய்யும் பொழுது அந்த நன்மை எல்லா உயிர்களுக்கும் சேரும். அது மட்டும் இல்லாம களியின் வலிமை வந்து நீங்கும். களியை வாராமே செற்றார் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் செய்கின்ற அந்த ஹோமங்கள் அது எதுக்காகனா களியை வராம நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான். அவ்வாறு அந்த அந்த ஓம புகையினால இந்த செய்கின்ற வேள்விகள்னால களியை கடியக்கூடிய கலை பயிலும் அந்தணர்கள்னா என்ன அர்த்தம்னா வேதத்தை பயில்கின்றார்கள். வேதத்துல கலைகள் இருக்கு. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கலை அடைந்த இந்த கலையை உடைய வேதத்தை பயில்கின்ற அந்தணர்கள் வேத மோதி செய்யறதுனால அந்த களியை கடிகின்றார்கள். துன்பத்தை நமக்கு வராம கடிகின்றார்கள். அந்த ஓமம் நிறைய செய்யறாங்களாம். அதுவும் அந்த நன்மை தருகின்ற ஓமத்தை நிறைய செஞ்சதுனால ஓம புகை என்ன ஆகுது, மேல போய் மேகங்களாகி மழை பொழியும் இல்லையா. இப்ப அதுதான் அந்த காலத்துல சிறப்பு என்ன, உயிர்களுக்கு நன்மை செய்யறதுக்கு மட்டும் இல்ல, களியை கடிவதற்கு மட்டும் இல்ல, மழை பொழியும். மழை பொழிஞ்சாதான் உயிர்கள் வாழ முடியும். நீரின்றி அமையாது உலகு இல்லையா. அப்ப அந்த மழை பொழிவதற்காக செய்கின்ற அந்த ஓமங்கள் அதோட சிறப்பு சொல்றாரு. அப்படி ஓமங்கள் நிறைய செய்யறதுனால புகைகள் போய் வந்து நிறைய மேக கூட்டங்கள் பார்க்க அழகா இருக்கு இல்லையா. அந்த கருமையான அந்த மேக கூட்டங்கள் நிறைஞ்சி அழகு தருகின்றது. காரணம் மழையும் தர்றதுனால அந்த மேக கூட்டங்கள் அழகு தருவதாக இருக்கின்றது. அத்தகைய கலைநல்லூர் காணேன்றாங்க. 5வது பாடல். நிற்பானும் கமலத்தில் இருப்பானும் முதலா நிறைந்து அமரர் குறைந்து இறப்ப இணைந்தருளி அவர்காய் வெற்பார் வில் அரவு நான் எரி அம்பால் விரவார் புறமூன்று எரிவித்த விகித நூர் வினவில் சொற்பால பொற்பால சுருதி ஒரு 4 தோத்திரமும் பல சொல்லி துதித்து இறை தன் திறத்தே கற்பாரும் கேட்பாருமாய் எங்கும் நன்கார் கலை பயின்று அந்தனர் வாழும் கலைநல்லூர் காணே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா நிற்பானும் அப்படின்றாங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா விஷ்ணுவை சொல்லுவாங்க. சுவாமி கிட்ட தனக்கு என்னென்ன வேணும்னு அதை கேட்கறதுக்காகவே வந்து விஷ்ணு சுவாமி பக்கத்துல நிற்பாங்க. இறைவன் தான் பரம்பொருள் இல்லையா. அவர்தான் படைத்தல் தொழிலை திருமாலுக்கும் காத்தல் தொழிலை திருமாலுக்கும் படைத்தல் தொழிலை பிரம்மனுக்கும் அருளியவர். அப்ப வந்து குறை இருந்து தனக்கு என்ன குறையோ அந்த சுவாமி கிட்ட தான் கேட்பாங்க. இப்ப நிற்பானும்னா தன்னுடைய குறையெல்லாம் கேட்டு நிவர்த்தி செய்வதற்காக நிற்கின்ற திருமாலும், கமலத்தில் இருப்பானும் கமலத்தில் வீற்றிருக்கின்ற பிரம்மனும், முதலா நிறைந்து அமரர் குறைந்து இறப்பா. இவங்க மட்டும் இல்ல, முதலான்னா இவங்க இவங்கதான் முதல்ல தேவர்களுக்கு. அவங்களோட மற்ற தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம்,
சுவாமி கிட்ட வேண்டியதை கேக்குறாங்க. நிறைந்து அமுதம் குறைந்து இறப்ப, அதாவது என்ன, எனக்கு என்ன குறையோ என்ன வேண்டுமோ அதை சுவாமிக்கு வேண்டி நிற்கின்றார்கள் இல்லையா. அடியார் பெருமக்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இறைவனை போற்றி வணங்குவதை வேண்டுவார்கள். இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னு வேண்டுவாங்க இல்லையா. மோட்சம் கூட கேட்க மாட்டாங்க. அது ஏன்னா எப்ப சிவபதம் தரணும்னு இறைவனுக்கு தெரியும். இறைவனுக்கு அன்பு செய்வதை மட்டுமே வேண்டுவார்கள் இல்லையா. ஆனா இவங்க தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, தனக்கு என்ன வேணும், ஏன்னா இறைவன் தான் பேரருளாளன்னு தெரியும், அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய குறையெல்லாம் சொல்லி நன்மை பெறுவதற்காக எல்லா தேவர்களும் வணங்குகின்றவன் இறைவன். அவர்களுக்கு நினைந்தருளி அவருக்காய் வெற்பார். அவங்களுடைய துன்பத்தை கண்டு அவர்களுக்கு அருள் செய்வதற்காக சுவாமி என்ன பண்றாரு, இந்த முப்புறங்களை அந்த எரித்த வரலாறு சொல்றாங்க. இந்த நம்மளோட மும்மலமும் அழிக்கிறதுக்கு அழிக்கணும் இல்லையா, அப்பதான் இறைவன் திருவடியை சேர முடியும். அதுக்குதான் ஒப்புமைப்படுத்தி இந்த முப்புறம் அழிச்சதை சொல்லுவாங்க. இந்த தீமை செய்த உயிர்களுக்கெல்லாம் உலகங்களுக்கெல்லாம் தீமை செய்த 3 அசுரர்கள் 3 கோட்டைகளாக எங்க பார்த்தாலும் பறந்து எங்கெங்கெல்லாம் உட்கார்றாங்களோ அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய துன்பத்திலிருந்து விடுபடணும்னு தேவர்கள் வேண்ட சுவாமி என்ன பண்றாரு, போருக்கு புறப்படுகின்றார். என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, போர் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா ஆயுதங்கள் தேவை. என்ன எடுத்துக்கிறாரு, அது பெரிய முப்புறங்கள் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. அப்ப அதை எரிக்கிறதுக்கு அந்த அந்த இல்லையா வில் எடுத்துட்டு போகணும். அது எப்படி எடுத்துட்டு போறான்னு பாத்தீங்கன்னா, வெற்பார் வில், மலையையே என்ன பண்றாரு, வேறு மலையையே வில்லாக எடுத்துட்டு போறாரு. வில்லுன்னா அதுக்கு நான் வேணும்ல, அப்ப பாம்பையே என்ன பண்றாரு, அதோட நானாக, அரவுனா பாம்பையே அதோட நானாக, அந்த வில்லோட நான் ஒரு கொடிய பாம்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அம்பு, அந்த அம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எரி அம்பா இல்லையா. அக்னி தேவனே என்ன பண்றாரு, அம்பாக வைக்கிறாரு. ஏன்னா அப்போ எரிக்கணும் இல்லையா, திரிபுரங்களையும் எரிக்கின்றதுக்காக அந்த எரி அக்னியையே அம்பாக கொண்டு விரவார் புறம் 3 பகைவர்களாகிய புறம் 3 எரிவித்த விகிதம். இவ்வாறு இந்த பூமியையே தேராக்கி வேதங்களை எல்லாம் குதிரையாக்கி பிரம்மனை இந்த சாரதி, அந்த குதிரையை ஓட்டக்கூடிய சாரதி ஆக்கி இந்த பிரம்மன் கையில ஓம் அப்படின்ற பிரணவ சாட்டை இருக்கும். சுவாமி என்ன பண்றாரு, புதுமையான இந்த தேர்ல முப்புறங்களையும் நெருக்கி செல்கின்றார். அப்படி போயிதான் என்ன பண்றாரு, ஆனாலும் அவருக்கு பெருமிகைதான். என்ன பண்றாரு, சிரித்தே அழிக்கின்றார் இல்லையா. என்ன பண்றாரு, அவருக்கு அந்த வில்லோ அம்போ எதுவுமே தேவைப்படல. அந்த தேவர்களுடைய அகந்தை, நம்மளாம் இறைவனுக்கு நம்மதான் உதவுகின்றோம், இறைவன் இந்த முப்புறங்களையும் எரிக்க அப்படின்னு அந்த செருக்கு கொள்ள அதை அறிந்த இறைவன் என்ன பண்றாரு, சிரித்தே அந்த முப்புறங்களையும் எரித்து அழிக்கின்றார். அத்தகைய வல்லமை உடைய இறைவனுடைய ஊர் வினவில் அத்தகைய புறம் 3 எரிவித்த விகிதனுடைய ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொற்பால பொருட்பால சுருதி ஒரு 4 நிறைய சொற்களையும் பொருட்களையும், நிறைய சிறப்பு மிக்க, அதுதான் சிறப்பு மிக்க சொற்களையும் அதற்கேற்ற சிறப்பான பொருட்களையும் கொண்ட சுருதி ஆகிய வேதம். சுருதினா ஒலி. ஏன்னா எழுதா கிளவின்னு சொல்லிட்டு வேதத்தை சொல்லுவாங்க. அதோட பெருமை குன்றக்கூடாதுன்னு அதை எழுதாம செவி வழியாவே என்ன பண்ணுவாங்க, அதை கற்று மற்றவர்களுக்கும் செவி வழியாகவே உபதேசிப்பாங்க. அப்படியேதான் கேட்டு மனப்பாடம் பண்ணி பண்ணி மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. அவ்வாறு அதனாலதான் சுருதின்னு அந்த ஓசை ஒலினார். அப்படி வேதம், இப்படி நிறைய பொருட்களை, சிறப்பான பொருட்கள் அதுதான் கொண்டிருக்கின்ற அந்த வேதத்தினை சுருதி ஒரு 4 தோத்திரமும் பல சொல்லி துரித்து, அந்த வேதத்தை 4 தோத்திரம் இறைவனை போற்றுகின்ற பெருமைகள் இதெல்லாம் போற்றுகின்ற அந்த புகழ் மொழியும் பல சொல்லி துரித்து இறை தன் திறத்தே, அவ்வாறு இறைவனை வேதத்தால வணங்குறது, இறைவனோட பெருமைகளை எல்லாம் தோத்திரம் சொல்லி போற்றி சொல்லி வணங்குறது. அது மட்டும் இல்லாம இந்த இறைவனுடைய திறங்கள் பெருமைகளை எல்லாம் கற்பாரும் கேட்பாருமாய் இதையெல்லாம் கற்கிறாங்க. கற்றவங்க என்ன சொல்றாங்க, மத்தவங்களுக்கு சொல்றாங்க, அதெல்லாம் கேட்கின்றார்கள். அப்ப இப்படிதான் இருக்கும் இல்லையா. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்னு திருஞான சம்பந்த பெருமான் அருள் வாக்கு. இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நம்ம கற்கணும். கற்கிறதை விட முக்கியமானது மற்றவர்களுக்கு அதை சொல்லணும். அன்பு மத்த மனசுல விதைக்கப்படும்படியும் அந்த பக்தி ஊறும்படியும் மத்தவங்களுக்கு நம்ம அதை சொல்லணும். அதுதான் அப்படி கற்பாரும் கற்று அதை சொல்லி மத்தவங்களை கேட்க வைக்கிறாங்க. அப்படி கற்பவர்களும் கேட்பவர்களுமாக அந்த ஊர்ல நிறைஞ்சு இருக்கிறாங்க. கற்பாரும் கேட்பாருமா எங்கும் நன்கார் கலைப்பையில் அந்தனர் வாழும்
எங்கும் நன்கார் கலை பயில் நம்ம சொன்னே கலைகள்ன்றது வேதத்துல உட்பொருள் வந்து கலைகள் தான். இந்த கலைகளை ஓடும்போதுதான் சிவபக்தி நமக்கு வந்து உள்ளார வந்து முழுமையடையும். அத்தகைய கலை பயின்ற அந்தணர்கள் வாழுகின்ற கலைய நல்லூர் காணே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையை சொல்றாங்க. நேரம் ரொம்ப அதிகமானதால இதோட இந்த வகுப்பை முடிச்சுட்டு அடுத்த 5 பாடல்களுடைய ஒப்பில்லா பெருமைகளை அடுத்த வாரங்களில் சிந்திப்போம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடிட்டு ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் அடியார்கள் எல்லாம் பேசலாமா, தங்கள் கருத்துக்களை சொல்லலாமா. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிடு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க முக்குடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிமா. கோமலையா.